ஸோ இது பேரலாக வந்து என்னென்னா யூடியூப்லேயும் ஸ்ட்ரீம் ஆகும். பட் உங்களுக்கு வந்து நான் செப்பரேட்டாக லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த லிங்க் மூலிமா என்னோட டேரெக்டாக வந்து பேசிக்கலாம். யூடியூப்பில் வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸ் பார்த்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ வீடியோ ரெண்டுமே வந்து கிளியராக இருக்கா? ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள் எனக்கு. ஆடியோ வீடியோ போத் ஆர் கிளியர்? எஸ், கிளியர் 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 கிளியராக இருக்கா? எஸ் 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 டோட்டலி 28 people only. சரி, இது போல் ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அகைன் நான் சொல்கிறது இதுதான். கண்டென்ட்டை விட ரொம்ப முக்கியமானது ரிவிஷன் ப்ளஸ் கொஸ்டின் டிஸ்கஷன். ஓகேவா? ஸோ அதனால் அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு கண்டென்ட்டாக வந்து பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நான் ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ண ஒரு பேப்பர் பிரிண்ட் எடுங்க. தேவையான ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு தென் அந்த சம்மை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதில் முதல் கொஸ்டின் வந்து என்னென்னா, ஆஸ் பர் இந்தியன் சாயில் கிளாசிஃபிகேஷன்ஸ் இஃப் த கோஎஃபிசியன்ட் ஆஃப் தி யூனிஃபார்மிட்டி, இந்த யூனிஃபார்மிட்டி கோஎஃபிசியன்ட்னா சி, யூனிஃபார்மிட்டினா வந்து யூ, சியூ அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 6 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் கோஎஃபிசியன்ட் ஆஃப் த கர்வேச்சர்னா சிசி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த கோஎஃபிசியன்ட் ஆஃப் த கர்வேச்சர் வந்து லைஸ் பிட்வீன் 1 to 3 அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக இந்த சாயலுக்கு நேம் வந்து என்ன? முத்துலட்சுமி எஸ்டபிள்யூன்னு சொல்லியிருக்கீங்க. குட். ஆப்ஷன் பி முத்துலட்சுமி ஆப்ஷன் பின்னு சொல்லியிருக்காங்கம்மா. மற்றவங்களாம் என்னாச்சு? எஸ், யூடியூப்பில் விக்னேஷ் ஆல்சோ எஸ்டபிள்யூ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. டபிள்யூ ஸ்டாண்ட் ஃபார் வெல் கிரேடட், எஸ் ஸ்டாண்ட் ஃபார் ஸ்டாண்ட், வெல் கிரேடட் ஸ்டாண்ட். சரி, அப்போ இந்த ஸ்ட்ரீமிங்கில் லைவில் ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருமே யூ ஜஸ்ட் டேக் பேப்பர் அண்ட் பென் எடுங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக இந்த ரிவிஷன் எல்லாத்தையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். பேப்பர் அண்ட் பென் எடுங்கம்மா. பேப்பர் பென் எடுங்க. வாட் இஸ் சியூ அண்ட் வாட் இஸ் சிசி? சியூக்கான ஃபார்முலா என்ன? சிசிக்கான ஃபார்முலா என்ன? சியூ அண்ட் தென் சிசிக்கான ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலாவே எழுதுங்க. சியூ அண்ட் சிசிக்கான ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா எழுதுங்க. CU means uniformity coefficient, CC means coefficient of the curvature. டெஃபினட்டாக ரெண்டுமே வந்து கிரேடிங் கர்வில் வந்து தான் நம்ம எடுப்போம். வாட் இஸ் மீன் பை கிரேடிங் கர்வ் அப்படின்னா சீவ் அனாலிசிஸ். நீங்கள் பார்ட்டிகளோடைய சைஸ் வந்து உங்களுக்கே வந்து தெரியும். ஓகேவா? ஸோ 2 மைக்ரான், 75 மைக்ரான், 4.25 mm. ஓகேவா? இது போல் பார்ட்டிகளுடைய சைஸுக்கு ஏற்றது போல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீவை வந்து என்னென்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, அந்த சீவை வந்து என்னென்னா நம்ம வந்து ஜலிச்சுட்டு அதில் ஒவ்வொரு லேயர்லையும் எவ்வளோ கிராம் ஆஃப் சாயில் ரீட்டைன் ஆகுது, அதில் தேங்கி நிற்குது, அதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் த ரீட்டைனர் அண்ட் தென் பர்சன்டேஜ் ஆஃப் த ஃபைனர், அந்த கம்ப்ளீட் டேபிளை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். மாதவி கொஞ்சம் மியூட் பண்ணுமா? ஓகேவா? ஸோ தட் கம்ப்ளீட் டேபிள் வந்து என்னென்னா நீங்கள் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கம்ப்ளீட் டேபிள் உங்களுக்கு வந்து எதை கொடுக்கும் அப்படின்னா கிரேடிங் கர்வை வந்து கொடுக்கும். மொதல் விஷயமா நீங்கள் வந்து பார்ட்டிகளுடைய சைஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து சாயலை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் இல்லையா? அந்த பார்ட்டிகளுடைய சைஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சாயில் கிளாஸிஃபிகேஷன்ஸ் சொல்லுங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் 2 மைக்ரானை விட கம்மியாக இருந்ததுன்னா வந்து கிளே அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். 2 மைக்ரானை விட கம்மியாக இருந்தால் கிளே. நான் டேரெக்டாக ஆன்சர் பேஜ் வந்து வந்துடுறேன். 2 மைக்ரானை விட கம்மியாக இருந்ததுன்னா வந்து கிளே அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். 2 மைக்ரானில் ஆரம்பித்து 75 மைக்ரான் வரை இருந்ததுன்னா சில்ட்டுன்னு நம்ம வந்து சொல்லுவோம். திஸ் ஒன் இஸ் கிளே. அடுத்தது சில்ட்டு. அதுக்கப்புறம் 75 மைக்ரானில் ஆரம்பித்து 425 மைக்ரான் வரை இருந்தது அப்படின்னா ஃபைன் சாண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். தென் 425 மைக்ரானை தாண்டிச்சு அதே நேரத்தில் 2 mm வரையும் இருந்தது அப்படின்னா வந்து அதை மீடியம் சாண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். 2 mmல ஆரம்பித்து 4.75 mm, இதெல்லாம் வந்து mm. ஓகேவா? 4.75 mm வரையும் இருந்தது அப்படின்னா அதை வந்து கோ சாண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிற வழக்கம் இருக்குது. 4.75 mmல ஆரம்பித்து 20 mm வரையும் இருந்ததுன்னா அதை ஃபைன் கிராவல் அப்படின்னு சொல்லுவோம். 20 mm to 80 mm வரையும் இருந்ததுன்னா கிராவலில் பொறுத்தவரை மீடியம் கிராவல் கிடையாது. ஓகேவா? ஸோ கோஸ் கிராவல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். தென் கோப்பல் அண்ட் போல்டர். ஓகேவா? COPPLE கோப்பல் அப்படின்னா வந்து என்னென்னா 80 mmல ஆரம்பித்து 300 mm வரையும் இருந்ததுன்னா காப்பல். அண்ட் போல்டர் அப்படின்னா அபோவ் 300 mm. ஓகேவா? இது வந்து பார்ட்டிகளுடைய சைஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ யூடியூப்ல வந்து என்னென்னா தீனா கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தீனா அண்ட் விக்னேஷ். ஓகேவா? மற்றவங்க யாரும் பெருசாக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தெரியல. சரி, ஓகே, வெல் அண்ட் குட். அப்போ பார்ட்டிகளுடைய சைஸை பேஸ் பண்ணி சாயிலை வந்து நம்ம வந்து கேட்டகரிஸ் பண்ணுறோம்.
ஆனால் இதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னா, இப்போ 2 மைக்ரானுக்குள்ளே இருந்தாலே கிளேன்னு சொல்கிறத ஒரு காலம் எடுத்துக்க முடியாது. இப்போ ஒரு நல்ல கிராவல் இல்லை நல்ல சாண்டை எடுத்துப்போமே, அதை நல்லா கிரைண்ட் பண்ணி கூட நல்லா அரைச்சி கூட 2 மைக்ரானை விட கம்மியாக இருக்குது, ஸோ தட் இது வந்து கிளே அப்படின்னு நம்மளால் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். பார்ட்டிகளுடைய சைஸை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு சாயில் வந்து கிளேவா கிராவலான்னு சொல்ல முடியாது. அப்போ பிளாஸ்டிசிட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும். வாட் இஸ் மீன் பை பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சாயில் வாட்டரோட ரியாக்ட் ஆகும் பொழுது அந்த சாயலுக்கான பிஹேவியர் எப்படி மாறுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். அதுதான் வந்து என்னென்னா பிளாஸ்டிசிட்டி. அது எவ்வளோ பிளாஸ்டிக்காக வந்து இருக்குது, இல்லை எவ்வளோ லிக்விடாக இருக்குது, இன் ஜென்ரலாக வந்து அதை கன்சிஸ்டன்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். எவ்வளோ கன்சிஸ்டன்சியோடு வந்து இருக்குது, அது வந்து பெரும்பாலும் வந்து தண்ணியோட ரியாக்ட் ஆகும்பொழுது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணுன்னா எந்த சாயில் மட்டும்தான் வந்து எடுப்போம், அது அடுத்த கொஸ்டின். அதுக்கு இதெல்லாம் வந்து முதல்ல வந்து சொன்னது அட்டபக் லிமிட் அப் டு விச் சாயில், எந்த சாயில் வரையும் அட்டபக் லிமிட் வந்து வேலிட், யாராவது டைப் பண்ண முடியுமா? அட்டபக் லிமிட். ஸோ கூகுள் மீட்டில் இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? அட்டபக் லிமிட் எதுமா சொல்லுது? ஹலோ, கொஞ்சம் அன்மியூட் பண்ணி பேசுறீங்களா? அட்டபக் லிமிட் எதை சொல்லுது? யாருக்குமே தெரியாதா? நான் ஓவராலா பாயிண்ட் அவுட் பண்ணணுமா? நோ முத்துலட்சுமி, நீங்க வேண்டாம். எனக்கு ரயில்வே பேட்ச்ல இருக்கிற CBT2 அப்பியர் ஆகிற நானா ஓவராலா நான் வந்து கேட்குறேன், அவங்க எனக்கு ஆன்சர் பண்ணா போதும். ஓகேவா? வாட் அபவுட் சந்தோஷ் கண்ணன், அட்டபக் லிமிட்னா என்ன? அட்டபக் லிமிட் எந்த சாயலுக்குள்ள இருந்தால் அட்டபக் லிமிட் வந்து நம்ம வந்து பார்ப்போம்? அப்ப ஃபைன் சாண்டுக்குள்ள, ஃபைன் சாண்டு ஃபைன் சாண்டு சில்ட்டு கிளே இவங்க எல்லாருக்கும் தான் நம்ம வந்து அட்டபக் லிமிட் வந்து பார்ப்போம். எஸ், அப்சல்யூட்லி ரைட். ஓகே, நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம். சரி, அப்போ அந்த அட்டபக் லிமிட் அப்படின்றது 3 லிமிட் தான். லிக்விட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட் அண்ட் ஸ்ரிங்கேஜ் லிமிட். இந்த லிமிட்டையும் பேஸ் பண்ணி சாயில் வந்து கேட்டகரைஸ் பண்ணுங்க. பார்ட்டிகளுடைய சைஸ் மட்டும் இங்கே வந்து ஒரு க்ரைட்டீரியாவை எடுக்க வேண்டாம். பார்ட்டிகளுடைய சைஸ் இம்பார்ட்டன்ட், அதுக்கு ஏற்றது போல் இது போல் லிமிட்ஸும் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாயிலை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம். இதான் இந்தியன் சாயில் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம். இந்தியன் சாயில் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் CUCC அப்படின்ற 2 டேர்ம் இருக்குது. CUனா வந்து யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட், D60 டிவைடட் பை D10, அதான் வந்து அதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? D60 D10 அப்படின்னா வந்து என்னன்னா 60ன்றது பர்சன்டேஜ், 10ன்றது பர்சன்டேஜ் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஃபைனர் தென் திஸ் சைஸ், 10% of the particle finer than this size. அப்போ நம்ம எடுத்திருக்கக்கூடிய சாயில் சாம்பிளில் 10% ஆஃப் த சாயில் சாம்பிள் இந்த சைஸை விட கம்மியாக இருக்குது. அந்த சைஸ் தான் Dன்றது ரெப்ரசன்ட் பண்ணுது. D which stand for டயா, Dனா டயா. அப்போ D60 D10 நீங்கள் ஒரு பர்டிகுலர் சைஸு, அந்த சைஸில் தான் நீங்கள் 1 கிலோ சாயில் சாம்பிள் எடுக்கிறீங்க, அதில் 100 கிராம் சாயில் சாம்பிள் அந்த சைஸுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? 1 கிலோ சாயில் சாம்பிள் எடுக்கிறீங்க, அதில் 100 கிராம் 1 கிலோவில் 100 கிராம்ன்றது 10%. ஓகேவா? அதில் 100 கிராம் சாயில் சாம்பிள் அந்த பர்டிகுலர் சைஸை விட குட்டியாக இருக்குது. அப்போ அந்த பர்டிகுலர் சைஸ் தான் D10. D60னா அதே தான். 1 கிலோ சாயில் சாம்பிள் எடுக்கிறீங்க, அதில் 600 கிராம்னா 60%. 600 கிராம் சாயில் சாம்பிள் அந்த ஒரு பர்டிகுலர் சைஸை விட கம்மியாக இருக்குது. அந்த பர்டிகுலர் சைஸ் தட் இஸ் டயா. அந்த பர்டிகுலர் சைஸை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டயா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ D60 டிவைடட் பை D10 which is equal to CU. CU is nothing but uniformity coefficient. CC அப்படின்னா வந்து என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த கர்வேச்சர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா D30 ஸ்கொயர் டிவைடட் பை D60 D10. ஓகேவா? அந்த D60 by D10 போட்டோம் இல்லையா, அது ரெண்டுமே இங்கே டிவைடில் மல்டிப்ளை ஆகிருக்கும். D60 into D10 அப்படின்ற மாதிரி இருக்கும். D30 வந்து என்னென்னா நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணிப்போம். அப்போ மொத்தமே வந்து என்னென்னா 3 சைஸ் தான். ஒன்று D10, இன்னொன்று D30, இன்னொன்று D60. மொத்தமே வந்து என்னென்னா 3 சைஸ் தான். இந்த 3 சைஸை பேஸ் பண்ணி தான் CUCC பண்ணுவோம். CUவை பொறுத்த வரையும் இட் இஸ் கிரேட்டர் தென் 4 இருந்தால் கிராவல், இட் இஸ் கிரேட்டர் தென் 6 இருந்தால் சாண்ட், பட் வெல் கிரேடட். அங்கே வெல் கிரேடட், புவர்லி கிரேடட், யூனிஃபார்ம்லி கிரேடட், கேப் கிரேடட், இது மாதிரி ஒரு டேர்ம் வந்து இருக்குது. அப்போ இந்த டேர்முக்கான அர்த்தம் என்ன சார்? நான் பேச உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் மட்டும் எழுத ஆரம்பிங்க, பார்க்காம எழுத ஆரம்பிங்க. நான் சொல்கிறனோ இல்லையோ இது ரிலேட்டடாக எல்லா கண்டென்ட்டும் வந்து என்னென்னா வரணும். ஓகேவா? தெரியாதவங்க மட்டும்தான் கவனிக்கணும், தெரிஞ்சவங்கன்னா பேப்பர் பென் எடுத்து எழுத ஆரம்பிங்க. ஓகே? ஸோ இப்போ முத்துலட்சுமி மற்றவங்களாம் வந்து என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் எழுத ஆரம்பிங்க. ஓகேவா?
அப்போ CuCC அந்த Cuக்கான வேல்யூ greater than 4 இருந்தால் வெல் கிரேடட் கிராவல், CCக்கான வேல்யூ greater than 6 இருந்தால் வெல் கிரேடட் சாண்ட். சாண்டை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து தெரியும் ஓகேவா. ஸோ 75 மைக்ரானை விட பெருசாக இருக்கணும் ஓகேவா. 75 மைக்ரானை விட பெருசாக இருக்கணும், 4.75 mm விட குட்டியாக இருக்கணும், அதான் சாண்டு. இப்போ 75 மைக்ரானை தாண்டி பெருசு, இப்போ எக்ஸாம்பிள் 76 மைக்ரான் சாண்டு தான், 4.25 mm, 4.75 mm, 4.35 mm நான் ஏதாவது சொல்கிறேன், அதுவும் சாண்டு தான். அப்போ சாண்டுக்கான ரேஞ்ச் மட்டும் பாருங்கள். இந்த ரேஞ்சில் எல்லா சைஸும் மிங்கிளாகி என்னுடைய சாயில் சாம்பிள் இருக்குன்னா அது வெல் கிரேடட். எல்லா சைஸும் மிங்கிளாகி இருந்தால் வெல் கிரேடட். ஏதாவது ஒரு பர்டிகுலர் சைஸ் மட்டும் அதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அது யூனிஃபார்ம்லி கிரேடட். ஏதாவது 2 சைஸ் மட்டும் அங்கே இருக்குது அப்படின்னா அது வந்து கேப் கிரேடட் ஓகேவா. எனி 2 சைஸஸ் இருந்தால் கேப் கிரேடட், எனி 1 சைஸஸ் இருந்தால் யூனிஃபார்ம்லி கிரேடட். கேப் கிரேடடையும் யூனிஃபார்ம்லி கிரேடடையும் நீங்கள் ஜென்ரலாக எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா புவர்லி கிரேடட் சாயில் அப்படின்னு சொல்லுவீங்க ஓகேவா. அது கிராஃபை பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து தெரியும் அதுதான். அப்போ Cu greater than 4 Cu greater than 6 4 இருந்தாலும் 6 இருந்தாலும் அது வெல் சாயில் தான். அது வெல் கிரேடட் சாண்டா இல்லை வெல் கிரேடட் கிராவலா, அதில் தான் ரொம்ப முக்கியம். Cu greater than 4 இருந்தால் வெல் கிரேடட் கிராவல், Cu greater than 6 இருந்தால் வெல் கிரேடட் சாண்ட். இங்கே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினில் Cu greater than 6 தான் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வெல் கிரேடட் சாண்ட். அது வெல் கிரேடடா இல்லையான்றதை இன்னும் ஃபர்தராக வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக CC இருக்கு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர், தட் இஸ் D30² divided by D60 into D10. இந்த CCக்கான வேல்யூ ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். வாட் இஸ் தட் ரேஞ்ச் அப்படின்னா 1ல் ஆரம்பித்து 3க்குள்ளே இருக்கணும். 1லேருந்து 3 வரையும் இருந்தது, அந்த ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா அது வெல் கிரேடட் அப்படின்னு அர்த்தம். வெல் கிரேடட் கிராவலா சாண்டா கேட்காதீங்க, ஜென்ரலாக அது வெல் கிரேடட். 1 விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அது வெல் கிரேடட் கிடையாது, யூனிஃபார்ம்லி கிரேடட். யூனிஃபார்ம்லி கிரேடட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் போர்லி கிரேடட். யூனிஃபார்ம்லி கிரேடட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் போர்லி கிரேடட். இப்படி நம்ம வந்து என்னென்னா பார்க்குறோம் ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே வந்து என்னென்னா மண்டைக்குள்ளே ஓட்ட பாருங்கள் ஓகே. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஓகே. ஸோ நான் அடுத்த கொஸ்டின் போகிறேன், எல்லாரும் ஈகராக வந்து வெயிட் பண்ணுங்க. பார்த்தோன்னே யார் பட்டு ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்குறேன். மொதல் கொஸ்டினுக்கு பட்டுன்னு ஆன்சர் பண்ணது முத்துலட்சுமி. பார்த்தோன்னே யார் பட்டுன்னு ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்க போகிறேன். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கால்குலேட் த கன்சிஸ்டன்சி இன்டெக்ஸ். கன்சிஸ்டன்சி இன்டெக்ஸை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. லிக்விட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட், வாட்டர் கண்டென்ட் மூணுத்தையும் வந்து கொடுக்குறாங்க. லிக்விட் லிமிட்கான வேல்யூ 52, பிளாஸ்டிக் லிமிட்கான வேல்யூ 20, அண்ட் தென் வாட்டர் கண்டென்ட் அட் த நேச்சுரல் லெவலுக்கான வேல்யூ வந்து 40 ரெஸ்பெக்டிவ்லி ஓகேவா. ஸோ வாட் இஸ் த கன்சிஸ்டன்சி இன்டெக்ஸ்? கன்சிஸ்டன்சி இன்டெக்ஸ்னா ஐனா இன்டெக்ஸ், சினா கன்சிஸ்டன்சி. ஐ வாண்ட் கன்சிஸ்டன்சி இன்டெக்ஸ். சரி, இப்போ நம்ம பார்க்குற அத்தனை கொஸ்டினும் RRB JE CBT2ல போன வருஷம் கேட்ட கொஸ்டின்ஸ். தட் மீன்ஸ் 2019ல கேட்ட கொஸ்டின். முத்துலட்சுமி 37.5. வாட் அபவுட் அதர்ஸ்? மற்றவங்க என்ன பண்றீங்க? அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்களே 37.5. தட் ஆன்சர் இஸ் அப்சல்யூட்லி ரைட். முத்துலட்சுமி, சந்தோஷ் கண்ணன் 2 பேரும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களுக்கு ராஜசேகரன் ரைட், மலர்விழி ரைட். ராஜசேகரன் 5னா என்ன அர்த்தம்? 37.5. சரி, ஓகே, ரைட். மற்றவங்களா? 37.5. எஸ். இந்தியன் சாயில் கிளாசிபிகேஷன்ஸ் படி 18 குரூப்பா சாயில வந்து கேட்டகரைஸ் பண்றோம்னு விக்னேஷ் சொல்லியிருக்காது. எஸ், அப்சல்யூட்லி ரைட். 18 குரூப்பா சாயில வந்து நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்றோம். அதே விக்னேஷ் தான் வந்து கொஸ்டின் நம்பர் 2க்கு 37.5 அப்படின்ற ஆப்ஷனை வந்து என்னன்னா சொல்லியிருக்காரு. எஸ், ரைட் விக்னேஷ், ரைட். ஓகேவா? ஹவ் எப்படி இது நமக்கு வந்து கிடைச்சது? 37.5. இதுவரையும் தெரியாதவங்க மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 2 இன்டெக்ஸை பேஸ் பண்ணி மேபி கொஸ்டின் வந்து கேட்கலாம். நிறைய இன்டெக்ஸ் இருக்கு, பட் நம்ம போக போக பார்க்கலாம். ஒன்று கன்சிஸ்டன்சி இன்டெக்ஸ், இன்னொன்று லிக்விடிட்டி இன்டெக்ஸ். ஓகேவா? கன்சிஸ்டன்சி இன்டெக்ஸ், இன்னொன்று லிக்விடிட்டி இன்டெக்ஸ். உங்களுக்கு ஒன்றுமே புரியலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக கவனிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? சாயில் மெக்கானிக்ஸில் நான் இது நடத்திருக்கேன், இந்த JDO பேட்சுக்கு இது நடத்திருக்கேன். அதனால் நீங்கள் பார்க்கலாம், தைரியமாக வந்து பார்க்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி இன்டெக்ஸ் அப்படின்னா வந்து என்னென்னா, நீங்கள் எதுவாக இருந்தாலும் லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட் இது போட்டுருங்க. டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் ரெண்டுத்துலேயும் வந்து என்னென்னா போட்டுருங்க. ஓகேவா? அது கன்சிஸ்டன்சி இன்டெக்ஸ் கேட்டாலும் சரி, இல்லை லிக்விடிட்டி இன்டெக்ஸ் கேட்டாலும் சரி, இதான் வந்து என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரூல். ஓகேவா? லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட், கீழே லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். சார், லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்றது என்னென்னா பிளாஸ்டிசிட்டி இன்டெக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அகெயின் liquid limit minus plastic limit, liquid limit minus plastic limit. இந்த கீழே இருக்கு இல்லையா டினாமினேட்டர், இதில் இருக்கக்கூடிய அந்த liquid limit minus plastic limit-ஐ don't touch. இதை நீங்கள் டச் பண்ண வேண்டாம், இது அப்படியே வந்து இருக்கட்டும். உங்களுக்கு liquidity index கேட்கலாம்,
அப்படிலாம் கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் கேட்கலாம். I for index, C for consistency and L for liquidity. அப்ப இது போல liquidity index கேட்கறாங்க அப்படின்னா நியூமரேட்டர்ல liquid limit minus plastic limit இருக்கு இல்லையா, அந்த liquid limit minus plastic limitல liquid limit அப்படின்றத நீங்க எடுத்துடணும். வராது, ஏன்னா liquidity index கேட்கறதுனால liquid limit வராது. அங்க என்ன போடணும், நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் போடணும். ஓகேவா. இப்போ கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் கேட்கறாங்க இல்லையா, இங்க என்ன பண்ணணும், லிக்விட் லிமிட் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பிளாஸ்டிக் லிமிட் இருக்குல்ல இந்த இடத்துல நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் போடணும். அவ்வளவுதான். இப்போ ஃபார்முலா வந்து இதுதான். கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸுக்கு லிக்விட் லிமிட் மைனஸ் நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் டிவைடட் பை லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். இதுவே லிக்விடிட்டி இண்டெக்ஸுக்கு லிக்விட் லிமிட் நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட், லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். இதுதான் வந்து என்னன்னா உங்களுடைய ஃபார்முலா. சார் டெஃபினட்டா இந்த கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் எந்த அளவு அதிகமாக இருக்கோ அந்த அளவு சாயில் ரொம்ப கன்ஃபைண்டா ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு அர்த்தம். லிக்விடிட்டி இண்டெக்ஸ் எந்த அளவு அதிகமாக இருக்கோ அந்த அளவு சாயில் வந்து லிக்விடா மாறிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் என்ன சொல்றேன், இது ரெண்டுமே சேர்ந்தா ஒன்றுன்னு சொல்றேன். எஸ், இது ரெண்டுமே சேர்ந்தா அதான் 100%. ஓகே, இது 50 இது 50 அப்படின்னா 100, இது 0 இது 100 அப்படின்னா 100. இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு டெஃபினட்டா வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 100 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 1 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். இந்த இண்டெக்ஸுக்கான வேல்யூவை பேஸ் பண்ணி உங்க சாயில் வந்து எந்த நிலையில இப்போ இருக்கு அப்படின்றத உங்களால வந்து சொல்ல முடியும். அதுக்கான டேபிளையும் நம்ம வந்து இப்போ பார்த்துலாம் கையோட. இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி உங்க சாயில் எந்த நிலைமையில இப்போ இருக்கு அப்படின்றத உங்களால வந்து சொல்ல முடியும். அதுக்கான டேபிளையும் நம்ம வந்து பார்த்துலாம். இப்போ எக்ஸாம்பிள், இது லிக்விடிட்டி இண்டெக்ஸ், இது கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இண்டெக்ஸை நான் 1 இல்லை 1க்கு மேலே நான் வைக்கிறேன். 1க்கு மேலே அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விடாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் 0, ஏன்னா நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1 தான் வரணும். அதுவே 1 விட அதிகமாக போச்சுன்னா இது அப்சல்யூட்லி 0வாக தான் இருக்கணும். ஓகேவா. அப்போ அந்த சாயில் வந்து பர்டிகுலராக லிக்விட் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். இதுவே வந்து என்னன்னா 1 to 0.75, இது 1ஆ இருக்கும் பொழுது இந்த இடத்துல 0, இது 0.75 இருந்தா இங்க 0.25. ஓகேவா, புரியுதா. அப்ப 0 to 0.25 இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. லிக்விடிட்டி இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் லைட்டா இப்பதான் வந்து என்னன்னா வந்திருக்கு. அப்படியே இருந்தா சாயில் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வெரி சாஃப்ட். ஓகேவா, சாஃப்டா இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 0.75 to 0.5, இது 0.75 இருந்தா இது 0.25, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 1 வரணுங்க. அதான் இது 0.5 இருந்தா இதுவும் 0.5. அப்ப 0.25 to 0.5 எது கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ். லிக்விடிட்டி இண்டெக்ஸ் என்ன 0.75 to 0.5. ஓகேவா. ஸோ இப்போ இது போல ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இது வந்து என்னன்னா சாஃப்ட் சாயில். ஸோ அடுத்து என்ன 0.5 to 0.25, இது 0.5 இருந்தா இது 0.5, 0.25 இருந்தா இது 0.75. ஸோ இப்படி இருந்தா என்ன மீடியம். ஸோ அடுத்து 0.25 to 0, 0.25 to 0. இங்க என்ன வரும் 0.75 to இங்க 0 வந்தா இது கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா 1 அப்படின்னு மாறும். இப்படி இருந்தா என்ன ஆகும், ஸ்டிஃப். ஸோ அடுத்து வந்து பார்த்தா இங்க 0.25 to 0வா, 0 விட கம்மியா இருக்கு. அப்ப இது 0 விட கம்மியா இருக்குன்னா இது 1 விட அதிகமா இருக்கும். அப்படின்னா இது சாலிட். ஓகேவா. அதாவது கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் 1 விட அதிகமா இருந்தா சாலிட். லிக்விடிட்டி இண்டெக்ஸ் 0னா லிக்விடே இல்ல சாலிட் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, லிக்விடே இல்ல அது வந்து சாலிட் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா. ஸோ இந்த கண்டென்ட் வந்து உங்க எல்லாருக்கும் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். ஓகே, ஸோ அப்படியே வந்து மைண்டுக்குள்ள வந்து ஏற்றுக்கோங்க. லிக்விடிட்டி இண்டெக்ஸ், கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் அப்படின்ட்டு டேர்மை பேஸ் பண்ணி டெஃபினட்டாக வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இது RRB JE கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து எந்த கொஸ்டினுக்குள்ளே போகலாம், அடுத்த கொஸ்டினுக்குள்ளே போகலாம். மைண்ட் செட் அப்படியே ஏற்றுங்க. ஓகேவா. நம்ம என்ன பார்த்தோம், லிக்விடிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம், கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் வந்து பார்த்தோம், ரைட்டு. அப்புறம் CU பார்த்தோம், CC பார்த்தோம். கண்டென்ட் தான், வேறு எதுவுமே இல்லை. CU பார்த்தோம், CC பார்த்தோம். அதில் வெல்கிரேடட் கிராவல்னால வெல்கிரேடட் சாண்ட்னா என்னன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் 2 மைக்ரானை விட கம்மி, 2 மைக்ரான் டு 75 மைக்ரான், 75 மைக்ரான் டு 4 என்ன வரும் 4.75 4.25 2 மைக்ரான் டு 75 மைக்ரான், 75 மைக்ரான் டு என்ன வந்தது, என்ன டைப் பண்ணோம் 425 மைக்ரான். and then 425 மைக்ரான் டு 2 mm, 2 mm டு 4.75 mm, 4.75 mm டு 20 mm, 20 mm to 80 mm, 80 mm to 300 mm, 300 mm க்கு above. ஓகேவா. இது போல கண்டென்ட் தான் பார்த்துருக்கோம். இதுவரை நம்ம இது போல கண்டென்ட் தான் பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. the question is very very clear and நீட்டான கொஸ்டின். சாண்ட் டியூன்ஸ், ஓகேவா, அது எதனால உருவாகுது? predominantly formed by sand dunes. சாண்ட் டியூன்ஸை உருவாக்குற ஆளு யாரு? கமான், ட்ரை டு ஆன்சர். சாண்ட் டியூன்னா என்ன? சாண்ட் டியூன் ஏயோலின். எஸ், வெரி குட் சந்தோஷ். ஓகேவா, ஏயோலின். ஓகே,
சாண்ட் டியூன் அப்படின்னா வந்து என்னன்னா இயோலின் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். சாண்ட் டியூன், இயோலின் அல்லது ஏர் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து சொல்லலாம். காற்று மூலியமா பரவக்கூடியது. ரன்னிங் வாட்டர் அப்படின்னா லேக் மூலியமா பரவுறது என்ன, இல்லை சாரி ஸ்டில் வாட்டர்னா லேக் மூலியமா பரவுறது லேக்கஸ்டைன். ரன்னிங் வாட்டர் ரிவர் மூலியமா பரவுறது அலுவியல் சாயில். கடல் மூலியமா பரவுறது மெரைன் சாயில். கிராவிட்டி மூலியமா வர்றது கொலுவியல் சாயில் அல்லது டாலஸ். காற்று மூலியமா பரவுறது எயோலின், டியூன், லாசஸ். ஐஸ் மூலியமா பரவுறது ட்ரிஃப்ட், கிளேசியல் ட்ரிஃப்ட். இது போல பரவறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேட்டட் மீடியத்துக்கு ஏற்றது போல சாயில் வந்து நம்ம வந்து சொல்லலாம். சார் அது டிரான்ஸ்போர்ட்டே ஆகலை, ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய சாயலுக்கு பேர் வந்து ரெசிடியல் சாயில். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது டிரான்ஸ்போர்ட்டேட்டட் சாயில். அகைன் திஸ் கொஸ்டின், த டென்சிட்டி இன்டெக்ஸ் எதை டிஃபைன் பண்ணுது? டென்சிட்டி இன்டெக்ஸ்னா என்ன? ஏயோலின் ஹேவ் ஹை பெர்மிபிலிட்டி. வெரி குட் முத்து. டென்சிட்டி இன்டெக்ஸ்னா என்ன? bulk density to density, sir. Bulk density to density. See யார் ராஜசேகர், சந்தோஷ் ரெண்டே பேர் தான் சொல்லியிருக்கீங்க. மற்றவங்க என்னமா பண்றீங்க? ராஜசேகர், சந்தோஷ். The formula E max minus E natural. Very good. Yes. இது E max minus E natural divided by E max minus E minimum. இதுதான் ID. ID is nothing but the density index அல்லது ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு விதமான ஃபார்முலா இருக்கு. காமா டி மேக்ஸ் பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க, காமா டி நேச்சுரல் மைனஸ் காமா டி மினிமம் டிவைடட் பை காமா டி நேச்சுரல், காமா டி மேக்ஸ் மைனஸ் காமா டி மினிமம். இது போல ஃபார்முலாவையும் நம்மளால் வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா எதை கொடுக்கும் அப்படின்னா ரிலேட்டிவ் டென்சிட்டியை வந்து கொடுக்கும். ஓகேவா? ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் டென்சிட்டி இன்டெக்ஸ். இதுக்கான அர்த்தம் என்ன? இ மேக்ஸ் மேக்ஸிமம் வாய்ட் ரேஷியோ. எப்போ மேக்ஸிமம் வாய்ட் ரேஷியோ இருக்கும்? மேக்ஸிமம் கேப் வந்து எப்போ இருக்கும்? சாயில் வந்து லூஸான ஸ்டேஜில். அப்போ சாயில் லூஸான ஸ்டேஜில் வாய்ட் ரேஷியோ. இ மினிமம் சாயில் டென்ஸாக இருக்கிற ஸ்டேஜில் என்ன வாய்ட் ரேஷியோ? ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற கேப், எவ்வளோ கேப் சாயிலுக்குள்ளே இருக்குது, அதுதான் இதுக்கான அர்த்தம். மேலே பாருங்கள், இ மேக்ஸ் மேக்ஸிமம், தட் மீன்ஸ் லூசி ஸ்டேஜில். இ நேச்சுரல் அட் ப்ரெசென்ட் என்ன இருக்குது? ஓகேவா? அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ கேப் இருக்குது, இப்போ எவ்வளோ கேப் இருக்குது, இதை பார்க்கறதே ரிலேட்டிவ் டென்சிட்டி தான் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து நம்மளால் வந்து சொல்லிட முடியும் ஒன்று. ஓகேவா? அப்படி இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் த ரேஷியோ ஆஃப் பல்க் டென்சிட்டி டு த டென்சிட்டி ஆஃப் சாயில். ஓகேவா? சாயிலுக்கான டென்சிட்டி, பல்க் டென்சிட்டி. அப்போ இந்த சாயிலுக்கான டென்சிட்டி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ட்ரை ஸ்டேட்டோ இல்லை ஒரு மேக்ஸிமம் ஸ்டேட்டை வந்து சொல்கிறாங்க. பல்க் டென்சிட்டி அப்படின்னா அதில் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய வேல்யூ தான் சொல்கிறாங்க. பெரும்பாலும் ஹை டென்சிட்டி இருக்கக்கூடிய சாயிலுக்கு தட் ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கான வேல்யூ சுட் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஒரு 85-90% தாண்டி இருக்கும். என்றைக்குமே இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி 100% ரீச் ஆகவே ஆகாது. ஓகேவா? ஸோ மண்டைக்குள்ளே ஏற்றுங்க, ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்றது வாய்ட் ரேஷியோ பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு டேர்ம் ஒன்று. வாய்ட் ரேஷியோனா என்ன? வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சாலிட், ரெண்டு. அப்போ அந்த வாய்ட் ரேஷியோவை வச்சு இ மேக்ஸ் மைனஸ் இ நேச்சுரல் டிவைடட் பை இ மேக்ஸ் மைனஸ் இ மினிமம் ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. இது டென்சிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டிலையும் சொல்லலாம். காமா டி மேக்ஸ் பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க, காமா டி மைனஸ் காமா டி மினிமம் டிவைடட் பை காமா டி மேக்ஸ் மைனஸ் காமா டி மினிமம். இது போல் இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. இதுக்கான வேல்யூ அதிகமாக சாயில் வந்து டென்ஸ் கண்டிஷனில் இருக்கா இல்லையான்றதை நமக்கு வந்து தெரியும். ஃபார் ஏ சாயில் இஃப் த சென்சிட்டிவிட்டி வேல்யூ இஸ் ஃப்ரம் 2 to 4, சென்சிட்டிவிட்டிக்கான வேல்யூ 2லேருந்து 4 வரை இருந்ததுன்னா அந்த சாயிலை நம்ம வந்து எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணுவோம்? இதான் வந்து கொஸ்டின்ஸ். ஓகேவா? யூடியூப்ல விக்னேஷ் அண்ட் தென் தீனா இவங்க ரெண்டு பேரை தவிர யாருமே வந்து ஆன்சர் பண்ண மாட்டீங்க. ஸோ சரியோ தப்போ தயவு பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? சரியோ தப்போ ஆன்சர் பண்ணுங்க, அப்பதான் யூடியூப், இல்லைன்னா நான் வந்து கட் பண்ணிடுவேன். யூடியூப் லைவை கட் பண்ணிடுவேன். இங்கே தனியாக வந்து கூகுள் மீட் லைவ் போயிட்டு இருக்கு. யூடியூப் லைவை நான் கட் பண்ணிடுவேன். சரியோ தப்போ ஆன்சர் பண்ணுங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ணுறோம் இந்த நைட் டைம் டிவிஷன். சரியோ தப்போ ஆன்சர் பண்ணுங்க, இல்லைன்னா கட் பண்ணிடுவேன். சரி சொல்லுங்க, இப்போ இதுக்கு யார் ஆன்சர் பண்ணுவா? ஸோ ஃபார் ஏ சாயில் த சென்சிட்டிவிட்டிக்கான வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. இந்த சென்சிட்டிவிட்டிக்கான வேல்யூ வந்து கொடுத்துட்டு அந்த வேல்யூ வந்து 2 to 4 அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அது என்ன கண்டிஷன்ஸ்? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். டியா இல்ல ராஜசேகர் தப்பா சொல்லிருக்கீங்க. மணிவாசகம் கரெக்ட். நார்மல் பட்
ஆப்ஷன் லிட்டில் சென்சிட்டிவ். ஓகே, லிட்டில் சென்சிட்டிவா? முத்துலட்சுமி நார்மல், பட் ஆப்ஷன் இஸ் லிட்டில் சென்சிட்டிவ். அக்செப்டட். ஓகே, 2 to 4. 2 to 4 நம்ம என்ன சொல்லலாம்? நார்மல் ஆர் மாடரேட். இங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பேஸ் பண்ணி சொல்லுங்க. ஆக்சுவலி 2 to 4 அப்படின்ற ஒரு டேர்மே வந்து என்னன்னா இல்லை. சென்சிட்டிவிட்டி அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எய்தர் 1 to 4 இருக்கும், 1லேருந்து 4 வரையும், அதுக்கு பேர் நார்மல். ஓகே, அப்புறம் 4 to 8 இருக்கும், 4 to 8 இருந்தா சென்சிட்டிவ். அப்புறம் 8 to 16 இருக்கும், 8 to 16 இருந்தா எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவ். அண்ட் தென் 16 above குயிக் கண்டிஷன். அப்போ 2 to 4 அப்படின்னா இது 4க்குள்ள இருக்கா? 1 to 4 இப்போ நார்மல் தானே இருக்கணும். பட் நார்மல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இல்லை. அப்போ நார்மல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவ் கிடையாது, அது 8 to 16ங்க. சென்சிட்டிவும் கிடையாது, அது 4 to 8. மாட்ரேட்லி சென்சிட்டிவ் ஆர் லிட்டில் சென்சிட்டிவ் ஏதாவது ஒன்று தான் வந்து சொல்லணும். மாட்ரேட்லி சென்சிட்டிவ் ஆர் லிட்டில் சென்சிட்டிவ். மாட்ரேட்டாக வந்து அது சென்சிட்டிவாக இருக்கா, லிட்டில் சென்சிட்டிவாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். பட் இதுக்கு இன்னொரு விதமாக வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. 2 to 4 இருந்தால் நார்மல். நார்மலுக்கு இன்னொரு பேர் மாட்ரேட், எழுதிக்கோங்க. நார்மலை அவங்க வேற மாதிரி எழுதுறான். நார்மல் சாயில மாட்ரேட் சென்சிட்டிவ் அப்படின்ற வார்த்தையாகவும் எழுதுறான். நார்மல்ன்ற வார்த்தை மாட்ரேட் சென்சிட்டிவ்ன்ற மாதிரி எழுதலாம். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண அதுக்கான அர்த்தம் வந்து புரியுது. ஓகேவா? எஸ், மாட்ரேட். விக்னேஷ் வந்து என்னன்னா லிட்டில் சென்சிட்டிவ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கீங்க. லிட்டில் சென்சிட்டிவ் வேண்டாம், மாட்ரேட் வந்து சொல்லுங்க. ஓகேவா? அஜின் ஏஇ மாட்ரேட். நேற்று நீங்கள் தான் வந்து பேசுனீங்க, RRB JE ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, CBT2. வெல் டன். ஓகே, மாட்ரேட் அப்படின்றது கரெக்ட் தான். இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மொத்தம் 608 பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு புக்கு, YCT புக்கு. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு போங்க, நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 50 பேஜஸ் இல்லை 100 பேஜஸ் கால்குலேட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து 50 பேஜஸ் கால்குலேட் பண்ணால் கூட இந்நேரம் முடிக்கலாம். இப்போ ஆரம்பிச்சா கூட வந்து முடிக்கலாம். ஆனால் 50 பேஜஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. ஓகேவா? அதையும் நான் சொல்லிடுறேன். சரி, ஓகே, நம்ம இப்படியே இருக்க வேண்டாம். இப்போ அடுத்த கொஸ்டின் நோக்கி நம்ம வந்து போகலாம். அடுத்த கொஸ்டின் யாரெல்லாம் வேகமாக ஆன்சர் பண்ண போறீங்க அப்படின்றத பார்க்கலாம். லிக்விடிட்டி இண்டெக்ஸுக்கான வேல்யூ வென் கிரேட்டர் தென் 1 அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? லிக்விடிட்டி இண்டெக்ஸ்க்கான வேல்யூ கிரேட்டர் தென் 1 வாட்? பார்த்தோன்னு சொல்ல வேண்டாமா? எஸ், ஆப்ஷன் பி ராஜசேகர், சந்தோஷ், சரண்யா, முத்துலட்சுமி, புஷ்பா. எஸ், யுவர்ஸ்ட்ரி ஆல்சோ. மற்றவங்களாம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்டே எடுத்தோன்னே லிக்விடிட்டி இண்டெக்ஸை கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் ரெண்டுத்தையும் வந்து என்னென்னா ஆட் பண்ணால் 1 வரும்னு சொல்லிட்டு ஒரு டேபிளை வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து கொடுத்தேன். கிரேட்டர் தென் 1, அப்புறம் இங்கே 0, 1 to 0.75, இங்கே 0 to 0.25, அங்கே 0.75 to 0.50, இங்கே 0.25 to 0.50, 0.50 to 0.25, 0.50 to 0.75, தென் அது மாதிரி வந்து என்னென்னா மாறிட்டே வர மாதிரி நம்ம வந்து கொடுத்தோம். இப்போ அந்த லிக்விடிட்டி இண்டெக்ஸ்க்கான வேல்யூ அது வந்து கிரேட்டர் தென் 1 இருக்குது அப்படின்னா சாயில் வந்து கம்ப்ளீட்லி வந்து என்னென்னா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. சாயில் இஸ் கம்ப்ளீட்லி இந்த ஃபார்ம் ஆஃப் தி லிக்விட் ஸ்டேட். நோ டெஃபினட்டாக லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்குது, எந்த டவுட்டும் இல்லை. இதுதான் வந்து அந்த டேபிள். ஓகேவா? 1 விட அதிகமாச்சுனாலே அது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது, 0 இருந்ததுன்னா அது சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். the flow through the soil, the flow is laminar when the Reynolds number. நான் முதல்ல கேட்கறது வாட் இஸ் மீன் பை ரெனால்ட்ஸ் நம்பர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த டெஃபினிஷன்ஸ். எந்த ஃபோர்ஸுக்கும் இடையில இருக்கிற ரேஷியோ ரெனால்ட்ஸ் நம்பர். முதல்ல அதை சொல்லுங்க. எந்த ஃபோர்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ ரெனால்ட்ஸ் நம்பர் 1. ரெண்டாவது ரெனால்ட்ஸ் நம்பருக்கான சொல்லுங்க முத்துலட்சுமி. எஸ், இனர்ஷியா ஃபோர்ஸ் டு விஸ்கஸ் ஃபோர்ஸ், ρVD by mu. எஸ், தட் ரெனால்ட்ஸ் நம்பர் கம்மியாக இருந்தால் லேமினார், அதிகமாக இருந்தால் டர்புலன்ட், மிட்டாக இருந்தால் டிரான்சிஷன். ரெனால்ட்ஸ் நம்பர் கம்மியாக இருக்குன்னா விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கணும். பிகாஸ் ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி விஸ்காசிட்டி. இப்போ இந்த இடத்துக்கு வருவோம். த ஃப்ளோ இஸ் லேமினார் when the ரெனால்ட்ஸ் நம்பர், ஃப்ளோ வந்து டெஃபினட்டாக லேமினார் தான் எப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் எதை விட கம்மியாக இருந்தா. இங்கே இவன் கேட்கறது சாயில்ல. எஸ், சாயில்ல. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்னதான், ஒரு ஃப்ளோ லேமினாரா, டர்புலண்டா, டிரான்சிஷனா அப்படின்றத ஓப்பன் சேனல் ஃப்ளோவில் பார்க்கணும், க்ளோஸ் சேனல் ஃப்ளோ அப்படின்ற பைப் ஃப்ளோவில் வந்து பார்க்கணும். அதே போல் சாயில் மெக்கானிக்ஸ்லையும் பார்க்கணும். அந்த டேபிள் கொடுக்குறேன் பாருங்க. ஓகே,
ஃப்ளோ த்ரோ சாயில் லேமினார் இருந்தால் லெஸ் தென் 1, ஓப்பன் சேனலாக இருந்தால் 500 விட கம்மியாக இருக்கணும். இதுவே பைப்பாக இருந்தால் 2000 விட கம்மியாக இருக்கணும். ஸோ இதுவே வந்து பேரலல் பிளேட்டாக இருந்தால் 1000 விட கம்மியாக இருக்கணும். டிரான்சிஷன்னா 2000 to 4000 அந்த டர்புலன்னா 4000 above. நான் வந்து பைப்புக்கு பேசுகிறேன். பேரலல் பிளேட்னா 1000 to 2000 and 2000 above. எதுக்கு பேரலல் பிளேட்டுக்கு டிரான்சிஷன் அண்ட் டர்புலண்ட். ஓப்பன் சேனல் ஃப்ளோவுக்கு 500 and 500 to 2000 and 2000 above. சாயலுக்கு லெஸ் தென் 1, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லேமினார் த டர்புலன்ஸ் ஆர் டிரான்சிஷன்னா கிரேட்டர் தென் 1 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே வாங்க சார் கொஸ்டின் கேட்டிருக்கான் சார், அருமையாக வந்து கேட்டிருக்கான். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, there are an earthen dam, ஓகேவா, ஹைட்ராலிக் ஹெட் வந்து என்னன்னா 50 மீட்டர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டி இஸ் 5 சென்டிமீட்டர் பர் டே. ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டினாலே அவங்க வந்து பெர்மியபிலிட்டியை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ தட் வேல்யூ வந்து என்னன்னா 5 சென்டிமீட்டர் பர் டே, ஒரு நாளைக்கு 5 சென்டிமீட்டர் தான் வந்து என்ன மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி. சார் இட் கன்சிஸ்ட் 6 ஈக்குவ பொட்டன்ஷியல் ட்ராப், ஓகேவா, அண்ட் தென் அதாவது அதில் 6 ட்ராப் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்எஃப்கான வேல்யூ 4, என்டிக்கான வேல்யூ 10. கண்டுபிடிங்க, டிஸ்சார்ஜ் கண்டுபிடிங்க. என்எஃப் என்டி எவ்ரி திங் இஸ் கிவன். வாட் இஸ் மீன் பை டிஸ்சார்ஜ்? டிஸ்சார்ஜுக்கான ஃபார்முலா என்ன? எச் கொடுத்தாச்சு, ஹெட் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. கே கொடுத்தாச்சா? எஸ் கொடுத்தாச்சு. என்எஃப் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. என்டி கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. இந்த 6 ஈக்குவ பொட்டன்ஷியல் ட்ராப்லாம் வந்து என்னன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. எஸ் சந்தோஷ் கண்ணன் சொல்லக்கூடிய இது வந்து ரைட்டு தான். எஸ் அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா கே இன்டூ ஹெச் என்எஃப் பை என்டி, இதான் அந்த ஃபார்முலா. இதான் டிஸ்சார்ஜுக்கான ஃபார்முலா. இதில் நமக்கு வந்து ஈக்குவ பொட்டன்ஷியல் ட்ராப் 6ன்றதெல்லாம் விட்டுருங்க, ரிமைனிங் டேர்ம் மட்டும் வந்து கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுங்க. பார்த்தா உங்களுக்கு ஆப்ஷன் சி வந்து வரணும், 1.16 வரணும். மணிவாசகம், சந்தோஷ் கண்ணன், ராஜசேகர், புஷ்பா இவங்கெல்லாம் வந்து என்னென்னா கூகுள் மீட்டில் சொல்லியிருக்கீங்க. இன் யூடியூப்பில் நோபடி ஆன்சர், யாருமே ஆன்சர் பண்ணலையே. ஏன் யாருமே ஏன் ஆன்சர் பண்ணல? ஆன்சர் காட்டவா, சொல்யூஷன் காட்டவா? திஸ் இஸ் சொல்யூஷன். ஆன்சர் பாருங்கம்மா. சொல்யூஷன் பார்க்காதவங்க பாருங்க. ஆன்சர் பார்த்தீங்களாமா? ஆன்சர் பார்த்தீங்களா? என்ன பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. கேக்கான வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க, பட் எல்லாத்தையும் ஒரே யூனிட்டுக்கு மாத்துறாங்க. அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்க. அவன் கொடுத்தது சென்டிமீட்டர் பர் டே, எனக்கு சென்டிமீட்டர் பர் டேலாம் வேணாம், மீட்டர் பர் செகண்டில் வேணும். சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றுங்க, 10⁻⁻². டேவை செகண்ட்ஸாக மாற்றுங்க, 24 hours 60 minutes 60 seconds. ஓகே, புரியுதா? அங்கே எங்கே நீங்கள் தப்பு விடுவீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இன்னும் யூடியூப்பில் விக்னேஷ் நீங்கள் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 1.16 × 10⁻⁻5 cubic per second. தட் மீன்ஸ் மீட்டர் கியூப் பர் செகண்ட். நமக்கு தேவை டிஸ்சார்ஜ் ஈஸியாக உங்களால் கொண்டுட்டு வர முடியுது. வெல் அண்ட் குட். ஓகே, உண்மையாகவே விக்னேஷ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. எஸ், குட். சார் இப்போ நம்ம பார்க்குறது புரியுதா? ஃப்ளோநெட் அதில் டிஸ்சார்ஜை பேஸ் பண்ணியிருக்கிற ஃபார்முலா. ஃப்ளோநெட் அனாலிசிஸ் பண்ணும்பொழுது என்னென்ன அசம்ஷனை நம்ம வந்து எடுப்போம். மேபி அசம்ஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி லிக்விடிட்டி இன்டெக்ஸ், கன்சிஸ்டன்சி இன்டெக்ஸ், சென்சிட்டிவிட்டி, பிளாஸ்டிசிட்டி இன்டெக்ஸ் 4 டேர்ம் பார்த்தோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர், யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் 2 டேர்ம் பார்த்தோம். பார்ட்டிகல் சைஸை வச்சு சாயில் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறதுன்றதை பார்த்தோம். டிரான்ஸ்போர்ட்டேட் ஏஜென்ட்டை பொறுத்து சாயில் எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ட்டை உள்வாங்கிக்க பாருங்கள். அடுத்த கொஸ்டின் நம்ம டைரெக்டாக வந்து போகலாம். இங்கே வந்து ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்கள்.
ஜியோகிராஃபிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃப்ளோ நெட். ஃப்ளோ நெட்டுக்கான ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க, எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஓகேவா. இந்த கால்குலேட் த ரெடக்ஷன்ஸ் பை த இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் ஃப்ரம் த ரிசர்வயர். ஓகே. அடுத்தது ஃபைண்டிங் த ஃபோர்ஸ் தட் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த பாட்டம் ஆஃப் த டேம். ஓகே. மூணாவது எக்ஸாமின் த பாசிபிலிட்டி ஆஃப் பைப்பிங் அண்டர் த டேம். ஃப்ளோ நெட் அனாலிசிஸை பேஸ் பண்ணி எதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், எதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும், ஃப்ளோ நெட் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி எதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும், இதான் கொஸ்டின். சீக்கிரம் கண்டுபிடிங்க, எதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். டேக் பேப்பர் அண்ட் பென், டேக் பேப்பர் அண்ட் பிளேன். ஃப்ளோ நெட் அனாலிசிஸில் அசம்ஷன் என்ன அப்படின்றத textbook.com பார்த்து வேகமாக வந்து எழுதுங்க. ஃப்ளோ நெட் அனாலிசிஸ் அசம்ஷன் textbook.com. ஃப்ளோ நெட் அனாலிசிஸ் யூசேஜ் textbook.com போட்டிங்கன்னா ஒரு 2 minutesல எழுதலாம். அதுக்காட்டி நான் தண்ணி குடிச்சிக்கிறேன். 2 minutesல நீங்கள் எழுதலாம், எழுதுங்க. ஃப்ளோ நெட் அனாலிசிஸ், ஃப்ளோ நெட் அனாலிசிஸ். கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ளோ நெட் அனாலிசிஸ், ஃப்ளோ நெட் அனாலிசிஸ்க்கான யூசேஜ். ஃப்ளோ நெட் அனாலிசிஸு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன அசம்ஷனா, எஸ் பிரபீனாவுடைய எழுத்து தெரியுது, சரண்யா, ஓகே குட். கோ டு textbook.com. ஃப்ளோ நெட் அனாலிசிஸ்க்கான அசம்ஷன், ஃப்ளோ நெட் அனாலிசிஸ்க்கான யூசேஜ். ஒரு 3 பாயிண்ட் அல்லது 4 பாயிண்ட் எழுதுங்க. 2 minutes டைம், 2 minutes டைம். இன் யூடியூப் ஆஸ்பிரண்ட் ஆல்சோ போங்க, குரோமை யூஸ் பண்ணுங்கள் சார். இதெல்லாம் வந்து என்னென்னா உள்ளுக்குள்ளே நம்ம கொடுக்குற ட்ரைனிங், கிளாஸுக்கு மத்தியில் இதை மாதிரி கொடுத்து கொஞ்சம் டிவைட் பண்ணிட்டு மறுபடியும் வருவோம். அதே தான் ஃப்ளோ நெட் அனாலிசிஸ், அதுக்கான அசம்ஷன், ஃப்ளோ நெட் அனாலிசிஸ் அதுக்கான யூசேஜ். ஓகே, குயிக் குயிக் 3 பாயிண்ட் கைப்பட எழுதுங்க, மறக்க மாட்டீங்க. நாலே பேர் தான் கேமரா ஆன் பண்ணிட்டு எழுதுறீங்க, மற்றவங்களாம் கேமரா ஆன் பண்ணல. எழுதுறீங்கன்னு அசியூம் பண்ணிக்கலாமா? நீங்கள் எழுதுந்த இப்போ குரூப்பில் போடுறீங்க. ஆன் ஸ்பாட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் போடுறீங்க. கேமரா ஆன் பண்ணாதவங்க போடுங்க, ஆன் பண்ணவங்க வேண்டாம். ஆன் பண்ணாதவங்க குரூப்பில் போடுங்க. யுவஸ்ரீ, சங்கிலி, மணி, மலர்விழி, மோகனா, சோபனா, ராதிகா, தீபப்ரியா, மணிகண்டன், ராஜசேகரன், விக்னேஷ், பிரபினா, புஷ்பா, லக்ஷ்மி கொஞ்சம் குரூப்பில் போடுறீங்களா குயிக்கா? அண்ட் அதர்ஸ் ஆல்சோ ப்ளீஸ் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்க. தேவிதர்ஷினி, ஃப்ளோ நெட் அனாலிசிஸ்க்கான யூசேஜ், ஃப்ளோ நெட் அனாலிசிஸ்க்குள்ளே இருக்கிற அசம்ஷன் textbook.com. கண்டிப்பாக டெஃபினட்டாக ஏதோ ஒரு இயரில் எங்கேயோ ஒரு போர்டில் அதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. ஸோ தட் இந்த ஆக்டிவிட்டி நான் கொடுக்குறேன் textbook.com. இன் யூடியூப் ஆஸ்பிரண்ட் ஆல்சோ விக்னேஷ், உங்களுக்கு என் நம்பர் இருக்கு இல்லையா, எனக்கு பர்சனலாக அனுப்பலாம். எல்லாருக்குமே நம்பர் இருக்குது, பர்சனலாக அனுப்பலாம். அப்படிலாம் ஸ்டடி வித் சரவணா வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எழுதுறது பார்ட் ஆஃப் ரிவிஷன் ஆக்டிவிட்டியில் ஒரு பார்ட்.
குயிக்காக போஸ்ட் பண்ணுங்கம்மா. போஸ்ட் பண்ணால் அடுத்த கொஸ்டின் வேகமாக போயிடலாம். குரூப்பில் போட்டாச்சா? குரூப்பில் போட்டிங்களா? ஆன் ஸ்பாட் ஆக்டிவிட்டி குரூப்பில் போட்டிங்களா? கேமரா ஆன் பண்ணாதவங்க. எஸ், பிரபீனா போட்டாச்சு, பிரதீப் போட்டாச்சு, மற்றவங்க யாரும் போடலை. கேமரா ஆன் பண்ணுங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். எஸ், நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே ஓகே, எனிவே நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆல் தி அபோவ் சார். ஆல் தி அபோவ். ஃப்ளோ நெட்டை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது ஆல் தி அபோவ். அங்கே கொடுத்த எல்லா ஆப்ஷனுமே வந்து என்னென்னா கரெக்டான ஆப்ஷன் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா a loose uniform sand with rounded grain has the effective grain size of 0.05 centimeter அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒன்று, the coefficient of the permeability of the sand. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி பர்மியபிலிட்டி ஆஃப் தி சாண்ட், இதான் வந்து கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. கேட்குறாங்க அப்படின்றது இதுக்கான அர்த்தம். ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? எஸ், முத்து வந்து 0.25 கொடுத்துருக்கீங்க. பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியுது முத்துவால். மற்றவங்களால ஏன் பண்ண முடியல? எஸ், ஏன் மற்றவங்களால பண்ண முடியல? சந்தோஷ் ஓகே, ராஜசேகரன் ஓகே, பட் 0.25 இதுக்கான ஈக்குவேஷன் பேர் என்னமா? இந்த ஈக்குவேஷனுக்கு நேம் என்ன? ஆலன் நெல்சனா? ஆலன் நெல்சன் ஃபார்முலா. எஸ், ஆலன் நெல்சன் ஃபார்முலா. இதே போல எத்தனை ஃபார்முலா இருக்கு? லவுட்டன்ஸ் ஃபார்முலா. ஓகே, அடுத்து லவுட்டன்ஸ் ஃபார்முலா. அடுத்து லவுட்டன், கொன்சி-கார்மன், ஆலன்-நெல்சன் ஈக்குவேஷன்ஸ். எஸ் 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 ஆலன்-நெல்சன் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர். நம்மளால் வந்து கேவை வந்து கண்டுபிடிக்க முடியும். எஃபெக்டிவ் சைஸ் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? அதுக்கான ஃபார்முலா இதுதான், சி d10 ஸ்கொயர். உங்களுக்கு சி வந்து டாப் ஆஃப் மைண்டில் வந்து இருக்கணும். சினா ஜஸ்ட் சிம்பிளி 100 சி, அதாவது சி மீன்ஸ் 100. d10 ஸ்கொயர், d10 அப்படின்னா வந்து என்னன்னா எஃபெக்டிவ் சைஸ். அதை வந்து நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணுறீங்க. 0.05 த ஹோல் ஸ்கொயர். அப்போ 100 0.05 ஸ்கொயர். அப்போ 0.25 அப்படின்றது ரொம்ப ஈஸியாக வரும். பார்த்தோன்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட்? ஸ்டேட்மெண்ட் வந்து எது வந்து கரெக்டு அப்படின்னு வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், எந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு? எஸ், which of the following statement is right? The only water which can be obtained from the aquifer which will low by gravity. High porosity indicate the aquifer will large volume of water to will. Aquifer is impermeable formation which neither contain water nor transmit any water. இது மாதிரி ஒரு 3 விஷயத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அக்யூஃபயர், அக்யூடாட், அக்யூக்ளூட் அப்படின்ற மாதிரி இதுக்கான அர்த்தம். ஸோ இங்கே வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட்? ஸோ எல்லாருமே என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து சொல்லியிருக்கீங்க.
மலர்விழி, யுவஸ்ரீ, முத்துலட்சுமி, தேவி தர்ஷினி, ஓகேவா, சந்தோஷ் எல்லாருமே வந்து ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. இந்த யூடியூப்ல வந்து என்னன்னா யாருமே ஆன்சர் பண்ணல. ஓகே, அஜின் ஒய் ஆப்ஷன் ஏ, ஒன்லி ஏவா? Water can be obtained from aquifer is that which will low by gravity. அது மட்டும் தான் ரைட்டா? High porosity indicate the aquifer will large volume of water to the well. That is also right. Aquifuge is a impermeable formations which neither contain water nor transmit any water. ஸோ இதில் 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட்டு. அக்யூஃபியூகை பற்றி அவங்க சொன்னது ரைட்டு. அது நாட் பர்மியபிள், இம்பர்மியபிள். இதில் அக்யூட்டாட்டும் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். அக்யூட்டாட் வந்து லெஸ் பர்மியபிள், அக்யூஃபியூக் வந்து இம்பர்மியபிள். நாலுத்துக்கான ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்குது பாருங்கள். அக்யூட்டாட் அப்படின்னா லெஸ் பர்மியபிள், அக்யூஃபியூக் அப்படின்னா இம்பர்மியபிள் அல்லது நான் பர்மியபிள், அக்யூக்ளூட் அப்படின்னா ஹைலி போரஸ் பட் லெஸ் பர்மியபிள். திஸ் இஸ் ஆல்சோ அக்யூஃபர் தான் மோர் அண்ட் மோர் பர்மியபிள். பட் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஆல்சோ மேபி கேட்கலாம். அக்யூஃபருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் சாண்ட், அக்யூக்ளூடுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் கிளே, அக்யூட்டாடுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சாண்ட் கம்பைன் வித் கிளே, சாண்டி கிளே. இப்படி அக்யூஃபியூக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ராக், அக்யூடாட், அக்யூக்ளூட், அக்யூஃபியூக், அக்யூஃபர். இது போல எக்ஸாம்பிள்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் மேபி கேட்கலாம். அதனால பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? Which of the following compaction equipment is predominantly used to compact the granular soil? Granular soil காம்பேக்ட் பண்ணுறதுக்கு என்ன எக்யூப்மெண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்? ஓகே, என்ன எக்யூப்மெண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்? கிரானுலர் சாயில். ஆப்ஷன் போட்டு எனக்கு சொல்லுங்க, எது ரைட்டா இருக்கும்? வைப்ரேட்டரி ரோலர் ரைட் ஆன்சர். கிரானுலர் சாயிலுக்கு வைப்ரேட்டரி ரோலர். சீப் ஃபுட் அப்படியா இருந்தால் வந்து என்னென்னா கிளே சாயில். சீப் ஃபுட் ரோலர்னா கிளே சாயில். ஸோ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சாயிலையும் காம்பேக்ட் பண்ணுறதுக்கு என்ன கைண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிள் வந்து இப்போ நான் காட்டியிருக்கேன். இந்த டேபிள் அப்படியே வந்து மகப் பண்ணிக்கோங்க. அதாவது ரேமர் அல்லது டெம்பர்னா ஆல் டைப்ஸ். நியூமேட்டிக் டயர் ரோலர் அப்படின்னா அது கிராவல் சில்ட்டு, சாண்டு, கிளேயி சாயில் இதுக்கெல்லாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் ரோலர். இது வந்து என்னென்னா கிளேயி சாயில் அல்லது பியூர்லி கிளே, ஸ்மூத் வீல்டு, ட்ரஸ்ட் ராக்குக்கு யூஸ் ஆகும். வைப்ரேட்டரி தான் கிரானுலர் சாயில். ஓகேவா? ஃப்ராக் ஹேமர் அப்படின்றது கொஹசன்லெஸ் சாயிலுக்கு ஜென்ரலாக வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒன்று. ஓகேவா? ஸோ இந்த டேபிள் படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். காம்பேக்டிவ் எஃபெக்ட், த மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி. காம்பேக்டிவ் எஃபெக்ட்னா வந்து எந்த அளவு லோடு கொடுக்குறீங்க, லோடு கொடுத்து எந்த அளவு டைனமிக் லோடு கொடுத்து காம்பேக்ஷன் ப்ராசஸை வந்து கொண்டுட்டு போகிறீங்களோ அதுதான் காம்பேக்டிவ் எஃபெக்ட். அந்த காம்பேக்டிவ் எஃபெக்ட்னால இந்த சாயிலுக்கான ட்ரை டென்சிட்டி என்ன ஆகுது? இதான் வந்து கொஸ்டின். எஸ், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்மா? மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் குறையும் சார். ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் குறையுமா? ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் குறையுமா? எஸ், அதுதான் வந்து என்ன காம்பேக்ஷன் டெஸ்ட், மாடிஃபைடு காம்பேக்ஷன் டெஸ்ட்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. தட் எஃபெக்ட் அதிகமாக ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படின்றது ரொம்ப சீக்கிரமாகவே இருக்கும், ஓஎம்சி கம்மியாக இருக்கும். அதை விட்டுருங்க. ஆக மொத்தம் நிறைய லோடு கொடுத்தீங்க அப்படின்னா டென்சிட்டி வில் இன்க்ரீஸ், அவ்வளோதான். ட்ரை டென்சிட்டி வில் இன்க்ரீஸ். இதுக்கு வந்து சிம்பிளி ஆப்ஷன் பி, இன்க்ரீஸ் தி ட்ரை டென்சிட்டி. இங்கே நீங்கள் சொன்ன அந்த கான்செப்ட் இருக்குது. ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் அதை விட கம்மியாக இருக்குது பாருங்கள். கம்மியான மாய்ஸ்சர் கண்டென்ட், டென்சிட்டி அதிகம், காம்பேக்டிவ் எஃபெக்ட் அதிகமாக இருக்கிற போச்சு. இதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? ப்ராக்டர் டெஸ்ட், மாடிஃபைட் ப்ராக்டர் டெஸ்ட்னு சொல்லுவோம். லைட் காம்பேக்ஷன் டெஸ்ட், ஹெவி காம்பேக்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட்டு இங்கே கீழே இருக்கிறது லைட் காம்பேக்ஷன், மேலே இருக்கிறது ஹெவி காம்பேக்ஷன். ஓகே ஓகே, குட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. When a saturated soil decreases its volume of the soil by draining out the water due to gradual increase of applied load. லோடை நீங்கள் கிராஜுவலாக அப்ளை பண்ணுறீங்க, அதனால் அதோடைய வால்யூம் குறையுது, வாட்டர் வந்து வெளியே வருது.
அப்போ இதுக்கு பேர் வந்து என்னங்க, இதான் வந்து கொஸ்டின். இதுக்கு நேம் என்ன? வாட்டர் குறையுது, ஏர் வெளியே வருது, லோடு வந்து டைனமிக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக காம்பேக்ஷன் சொல்லிடலாம். டெஃபினட்டாக 100% இது கன்சாலிடேஷன் தான். பட் வாட் இஸ் த பிரைமரி கன்சாலிடேஷன்? முதல்ல கன்சாலிடேஷனுக்கும் காம்பேக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். காம்பேக்ஷன் அப்படின்னா மேன்மேட் ப்ராசஸ், அதை நம்ம உருவாக்குறது. லோடு கொடுக்குறீங்க, உள்ளேருந்து காற்று வெளியே போகுது, தட் இஸ் காம்பேக்ஷன். கன்சாலிடேஷன் அப்படின்றது அப்படி கிடையாது. லோடை வந்து நீங்கள் டைனமிக்காக கொடுக்காம ஸ்டாட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி வாய்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் வெளியே வருது. எக்ஸசிவ் போர் வாட்டர் ப்ரெஷர், அதோடைய ப்ரெஷர் தாங்க முடியாமல் வெளியே வருது. அது வந்து நேச்சுரல் ப்ராசஸ். நீங்கள் லோடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறத விட அந்த லோடு ரொம்ப நாள் இருக்குது, பில்டிங் கட்டிட்டீங்க. பில்டிங் கட்டதுனால என்ன ஆகுது? மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய, அதுவும் மண் நம்ம இப்போ சொல்கிறது கிளேவை தான் சொல்கிறோம். கிளேவுடைய வாய்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் அந்த லோடை தாங்க முடியாமல், ப்ரெஷரை தாங்க முடியாமல் ஏதாவது ஒரு வழி இருக்கா, பாத் இருக்கா அப்படின்னு பார்த்து தட் பாத்வே வழியாக அது வெளியே வர ட்ரை பண்ணுது. அவ்வளோதான். ஏதாவது வழி இருக்கா, பாதை இருக்கா, அப்படி பாத்வே வழியாக வெளியே வர ட்ரை பண்ணுது. தட் இஸ் கன்சாலிடேஷன். பட் இதில் பிரைமரி கன்சாலிடேஷன்ஸ் அப்படின்றது உடனே நடக்கக்கூடிய ஒன்று. பிரைமரி கன்சாலிடேஷன்ஸ் அப்படின்றது உடனே நடக்கக்கூடிய ஒன்று. ஸோ லோடு அப்ளை பண்ணி உடனே தண்ணி வந்து வெளியே வருது அப்படின்னா அது வந்து பிரைமரி கன்சாலிடேஷன். ஓகேவா? அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இமிடியேட் செட்டில்மெண்ட் நடக்கும், அடுத்தது பிரைமரி கன்சாலிடேஷன் நடக்கும், அடுத்தது செகண்டரி கன்சாலிடேஷன் நடக்கும். இமிடியேட் செட்டில்மெண்ட்டை நீங்கள் காற்று வெளியே போகிறத வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம். பட் த பிரைமரி கன்சாலிடேஷன்ஸ் அப்படின்றது தண்ணி வெளியே ஃபஸ்ட்டு வெளியே போகிற தண்ணி. செகண்டரி கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்குலாம் அதிகமான காலமாகும். பட் இன் டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறது இந்த கன்சாலிடேஷனுக்கான இந்த ஈக்குவேஷன்ஸ். இல்லை யூ அப்படின்னு சொல்கிறது போர் வாட்டர் ப்ரெஷர், டோ யூ அப்படின்னா போர் வாட்டர் ப்ரெஷரில் அதிகமாக இருக்குது. அந்த எக்ஸசிவ் போர் வாட்டர் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் வந்து என்னென்னா மாறுது, இல்லை சேஞ்ச் ஆகுது, இல்லை குறையுது. எக்ஸசிவ் போர் வாட்டர் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் மாறுது, இல்லை குறையுது, சேஞ்ச் ஆகுது. அதான் டோ யூ பை டோ டி விச் இஸ் ஈக்குவல் டு சிவி. சிவினா வந்து என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சிவி எந்த அளவு கன்சாலிடேஷன் நடக்குதோ அதை பேஸ் பண்ணி ஒரு கோஎஃபிஷியன்ட் நம்ம சொல்கிறோம், தட் இஸ் சிவி. அந்த டோ ஸ்கொயர் யூ டிவைடட் பை டோ இஜெட் ஸ்கொயர். அப்போ போர் வாட்டர் ப்ரெஷருக்கான சேஞ்சஸ் டைமை பொறுத்து கிடையாது, டைமை பொறுத்து மட்டும் கிடையாது, த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை பொறுத்தும் தான் அது சேஞ்ச் ஆகும். அப்போ தட் போர் வாட்டர் ப்ரெஷர் டைமை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும், தட் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற ஒரு சென்ஸ் இருந்தால் போதும். டோ யூ டிவைடட் பை டோ இஜெட் டோ டி. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலா டோ யூ பை டோ டி விச் இஸ் ஈக்குவல் டு சிவி டோ ஸ்கொயர் யூ டிவைடட் பை dou z square. This is the final formula for the primary consolidations. Okay, primary consolidation கான இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்பாங்கமா. ஓகே, அதனால இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க. when the compaction effect is increased, நீங்க compaction effect வந்து என்னன்னா இன்க்ரீஸ் பண்றீங்க. சொல்லுங்க முத்துலட்சுமி. டவுட் ஏதாவது கேட்டிங்களா? கை தூக்குனீங்க? No sir. No. Okay. Compaction effect is increased. In the standard compaction test, the optimum moisture content, இதை பற்றி நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஆப்டிமம் மாய்ஸ்டர் கண்டென்ட் எஃபர்ட் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். தட் ஆப்டிமம் மாய்ஸ்டர் கண்டென்ட் வில் பி டிக்ரீஸ்ட். ஓகேவா? ஓஎம்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆப்டிமம் மாய்ஸ்டர் கண்டென்ட் வில் பி டிக்ரீஸ். ஓகேவா? அதான் இது ஆப்டிமம் மாய்ஸ்டர் கண்டென்ட் இந்த ஸ்டேஜை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டேஜில் குறையுது. ஓஎம்சி இஸ் ரெடியூசிங். ஓகே, ஆப்டிமம் மாய்ஸ்டர் கண்டென்ட் குறையுது. எப்போ உங்களுடைய எஃபர்ட் அதிகமாகும், அதிகமான லோடு கொடுத்து நீங்கள் வந்து காம்பேக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கம்மியான ஆப்டிமம் மாய்ஸ்டர் கண்டென்ட்லேயே நிறைய டென்சிட்டி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினை ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்கள். Soil is tested using Proctor test. The maximum dry density, அதை MDD அப்படின்னு சொல்கிறாங்க. Optimum moisture content, அதை OMCன்னு சொல்கிறாங்க. Using the modified Proctor test with respect to the standard Proctor test. ஸோ இது வந்து லைட் காம்பேக்ஷன் டெஸ்ட்டையும் ஹெவி காம்பேக்ஷன் டெஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுற மாதிரி தான். Proctor test and modified Proctor test. Modified Proctor testல லோடெல்லாம் அதிகம். அப்போ லோடெல்லாம் அதிகம்ன்றதுனால
ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் என்ன ஆகும்? நம்ம இப்போ பார்த்த அதே இதுதான். அதே போல் ட்ரை டென்சிட்டி என்ன ஆகும்? ஓகேவா, ட்ரை டென்சிட்டி என்ன ஆகும், ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் என்ன ஆகும்? இப்போ நம்ம பார்த்த கண்டென்ட்டையே தான் அவங்க வேற மாதிரி கேட்டிருக்காங்க. ட்ரை டு ஆன்சர். The soil is tested using the Proctor test, the maximum dry density and optimum moisture content. ஓகே, ரெண்டுமே இருக்கு. இப்போ ப்ராக்டர் டெஸ்ட்டுக்கு பதிலாக மாடிஃபைடு ப்ராக்டர் டெஸ்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன்னா ரெண்டுமே என்ன ஆகும்? இதான் வந்து கொஸ்டினுடைய சாராம்சம். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இதில் கொஸ்டின் புரியல அப்படின்னாலும் கேளுங்க. புரியுதா இல்லையா? நோவா, எஸ்ஸா? எதுவுமே சொல்லலாம் என்ன அர்த்தம்? புரியுது, ஆனால் ஆன்சர் சொல்ல மாட்டீங்களே. ஆன்சர் சொல்ல மாட்டீங்களே. ஆப்ஷன் ஏ சார், எல்லாருமே அதான் சார் படிச்சோம். எஸ், ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ, எஸ், ஆப்ஷன் ஏ. இது ப்ராக்டர் டெஸ்ட்மா, இது மாடிஃபைட் ப்ராக்டர் டெஸ்ட்மா. ப்ராக்டர் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஓஎம்சி கம்பேர் பண்ணும்போது மாடிஃபைட் ப்ராக்டர் டெஸ்ட்டில் இருக்கிற ஓஎம்சி கம்மிமா. அதே போல் ப்ராக்டர் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய டென்சிட்டி கம்பேர் பண்ணும்போது மாடிஃபைட் ப்ராக்டர் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய டென்சிட்டி அதிகமாக. அப்போ டென்சிட்டி அதிகமாக இருக்கும், ஓஎம்சி கம்மியாக இருக்கும். இதுதாம்மா கண்டென்ட், இதுதான் கான்செப்ட்மா. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னென்னா ப்ராக்டர் டெஸ்ட்டுக்கும் மாடிஃபைட் ப்ராக்டர் டெஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம். அதே போல் இதை நீங்கள் வந்து எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா இது இருக்கு இல்லையா, லைட் காம்பேக்ஷன் டெஸ்ட், ஹெவி காம்பேக்ஷன் டெஸ்ட், இதோடு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணலாம். ஆக்சுவலி வந்து என்னென்னா இதுக்கு ஒரு டேபிள் போல் நீங்கள் வந்து படிக்கிறது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி அந்த டேபிள் கிளாஸ் எடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன், பட் இந்த ரிவிஷன்லேயும் நான் சொல்கிறேன். டைம் பர்மிட் ஒரு எம்டி பேப்பர். சரி, ஜென்ரலாக இங்கே நான் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ப்ராக்டர் மாடிஃபைடு ப்ராக்டர் டெஸ்ட், மாடிஃபைடு ப்ராக்டர் டெஸ்ட் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வால்யூம் ஆஃப் மோல்டு, ரெண்டுத்துக்கும் வால்யூம் ஆஃப் மோல்டு ஒன்று தான். அது எவ்வளோ வால்யூம் அப்படின்னா 945 சிசி. ஓகேவா, 945 சிசி அப்படின்ற வால்யூம் இருக்கக்கூடிய மோல்டு வந்து நமக்கு வந்து தேவை. இதில் ப்ராக்டர் டெஸ்ட்டுக்கு மண்ணை வந்து எத்தனை லேயராக போடுவீங்கன்னா 3 லேயராக மண் போடுவீங்க. பட் இந்த மாடிஃபைட் ப்ராக்டர் டெஸ்ட்டுக்கு மண் 5 லேயராக போடணும். மண்ணை ஒவ்வொரு லேயருக்கும் 25 ப்ளோ குத்துவீங்க. மாடிஃபைட்லேயும் அதே 25 ப்ளோ தான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் ப்ராக்டர் டெஸ்ட்டுக்கு அந்த மண்ணை குத்தக்கூடிய சுத்தியலுக்கான வெயிட் இருக்குல்ல, அந்த வெயிட் வந்து 5.5 பவுண்ட். ஓகேவா, இன் டர்ம்ஸ் ஆஃப் பவுண்டில் நம்ம வந்து சொல்கிறோம். ஆல்மோஸ்ட் வந்து என்னென்னா இதை விட டபுள் த டைம்ஸ் வெயிட்டோட 10 பவுண்ட் அப்படின்ற வெயிட்டோட மாடிஃபைடு ப்ராக்டர் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவீங்க. இது 5.5 பவுண்ட், அது வந்து என்ன பண்ணுவோம் 10 பவுண்ட் கிட்ட நம்ம வந்து கொடுப்போம். இந்த ப்ராக்டர் டெஸ்ட் 5.5 பவுண்ட் இருக்கு இல்லையா, இது எக்ஸாக்டாக 1 ஃபீட் ஹைட்லேருந்து நீங்கள் தூக்கி போடுவீங்க. இப்போ மோல்டு இருக்குது, மோல்டுக்குள்ளே சாயில் இருக்குது, 1 அடி தூரத்தில் இருந்த ஹைட்லேருந்து நீங்கள் வந்து போடுறீங்க. ஓகேவா, போட்டு 3 லேயர் ஆஃப் சாயிலையும் ஒரு அடி தூரத்துலேருந்து 25 ஈச் ப்ளோ, ஒவ்வொரு லேயரையும் 25 டைம்ஸ் வந்து என்னென்னா ப்ளோ கொடுப்பீங்க. ஓகேவா, அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1 அடி ஹைட்டில் 5.5 பவுண்டு நீங்கள் வந்து தூக்கி போடுறீங்க. ஒவ்வொரு லேயரையும் 25 வாட்டி போடுவீங்க. ஒரு லேயருக்கு 25, மொத்தம் 3 லேயராக தான் சாயில் ஃபில் பண்ணுவீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5.5 பவுண்ட் இருக்குல்ல, அது 10 பவுண்டு, 1 அடி இருக்குல்ல, அது 1.5 அடி, அதே போல் தான் 25. அப்போ ரெண்டுத்துக்குமே பார்க்கும்பொழுது எனர்ஜி வில் டிஃபர். ஓகேவா, எனர்ஜி கண்டிப்பாக வந்து என்னென்னா டிஃபர் ஆகுது. ப்ராக்டர் டெஸ்ட்டுக்கும் மாடிஃபைட் ப்ராக்டர் டெஸ்ட்டுக்கும் எனர்ஜி டிஃபர் ஆகுது. லைட் காம்பேக்ஷன் டெஸ்ட்டும் ஹெவி காம்பேக்ஷன் டெஸ்ட்டும், இந்த ப்ராக்டர் டெஸ்ட்டும் லைட் காம்பேக்ஷனும் ஒன்று தான், மாடிஃபைட் ப்ராக்டர் ஹெவி காம்பேக்ஷன் டெஸ்ட்டும் ஒன்று தான். இதில் எத்தனை மடங்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும் யாருக்காவது தெரியுமா? லைட் காம்பேக்ஷன் டெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்பொழுது ஹெவி காம்பேக்ஷன் டெஸ்ட்டில் இத்தனை மடங்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும் சார். எனர்ஜி வில் இன்க்ரீஸ், எனர்ஜியோடைய மடங்கு வந்து அதிகமாக இருக்கும். எவ்வளோ மடங்குன்னு சொல்ல முடியுமா? 4.5 டைம்ஸ். எக்ஸாக்ட்லி, வெரி குட் தேவி, தர்ஷினி, பிரபினா, ராஜசேகரன். 4.5 டைம்ஸ் வந்து என்னென்னா எனர்ஜி அதிகம். லைட் காம்பேக்ஷன் டெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஹெவி காம்பேக்ஷன் டெஸ்ட்டுக்கான ஹைட்டு தட் எனர்ஜி வந்து என்னென்னா அதிகம். ஓகேவா, எனர்ஜி வந்து எத்தனை மடங்கு அதிகம்? 4.5 டைம்ஸ் லைட் காம்பேக்ஷன் டெஸ்ட் விச் வில் கிவ் ஹெவி காம்பேக்ஷன் டெஸ்ட்டு, அந்த ரேஞ்சுக்கு வந்து என்னென்னா இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த சாயில் இஸ் டெஸ்டட்
இந்த கொஸ்டின் தான் பார்த்தோம் இல்லையா? இந்த கொஸ்டின் பாருங்க. The net and effective tension 5 meter below the highest level of water table in the swimming pool. என்ன சார் கொடுத்துருக்காங்க? The net and effective tension 5 meter below the highest level of water table in the swimming pool. Okay, D. Why D? அங்க என்ன கேக்குறாங்க? Net கேக்குறாங்க and then effective tension கேக்குறாங்க. Why D? 5 meter below the water அல்லது 5 meter below the highest level of the water table in a swimming pool. நெட் ஸ்ட்ரெஸ்னா எழுதிக்கோங்க. நெட் ஸ்ட்ரெஸ்னா டோட்டல் ஸ்ட்ரெஸ் சிக்மா. எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்னா சிக்மா பார். டோட்டல் ஸ்ட்ரெஸ் என்ன, எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். டோட்டல் ஸ்ட்ரெஸ் டெஃபினட்டா 5 into 5 மீட்டர்ன்றதுல 5 into 9.81. அது சம்டைம் வந்து இங்க சென்டிமீட்டர்ன்றதுனால 9.81க்கு பதிலாக 1. இது ஸ்விம்மிங் பூல் இல்லை ஒரு பாண்ட் இல்லை ஒரு தண்ணி ஒரு நீர்நிலை அப்படின்னாலே தண்ணியில் மண் கிடையாது. மண் இருந்தால் தான் மண் ஒன்று ஒட்டிக்கும். ஒன்று ஒட்டிக்கிட்டு ஒரு நல்ல கிரிப்பை வந்து என்னென்னா கொடுக்கும். தண்ணியில் மண் கிடையாது. ஸோ த டைரக்ட் கான்டாக்ட் வந்து இருக்காது. மண் இல்லாமல் எப்படி கான்டாக்ட் இருக்கும்? தெரிசாகி என்ன சொன்னார்? எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான டெஃபினேஷனை தெரிசாகி தான் சூப்பராக சொல்லியிருப்பார். என்ன சொன்னார்? சாயில் டு சாயில் டைரக்ட் கான்டாக்ட்னால எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து இன்டியூஸ் ஆகுதோ அதான் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். இங்கே சாயில் டு சாயில் கான்டாக்டே ஃபர்ஸ்ட் சாயிலே இல்லை. அப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வில் பி 0. அந்த எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வில் பி 0. எஸ், நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூல் அப்படின்னா இங்கே தான் வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது. 5 into that gamma யூனிட் வெயிட் ஆஃப் த வாட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். மைனஸ் போர் வாட்டர் ப்ரெஷர். போர் வாட்டர் ப்ரெஷர்னா என்னென்னா தண்ணி கொடுக்கக்கூடிய ப்ரெஷர். அங்கே மொத்த ப்ரெஷரையும் தண்ணி தான் கொடுக்குறான். அவனையே நீங்கள் வந்து மைனஸ் பண்ணுறீங்க. அப்போ டோட்டல் ப்ரெஷரும் தண்ணி தான், போர் வாட்டர் ப்ரெஷரும் தண்ணி தான். டோட்டல் ப்ரெஷர் மைனஸ் போர் வாட்டர் ப்ரெஷர் விச் வில் கிவ் 0. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 0. எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வில் பி 0. இதுல இருந்து ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்வேஸ் 0 எப்போ அப்படின்னா இந்த வாட்டர் பாடி. ஒரு வாட்டர் பாடி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே சிக்மா பார் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது 0-ஆக இருக்கும். ஓகேவா? வாட்டர் பாடி. ஸோ பார்த்தாச்சு. நியூமார்க் சார்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் அண்டர். சொல்லுங்க. ஸ்க்ரீன் வந்து ஜூம் ஆயிருக்கா? Just kindly wait. ஓ, இப்படி ஜூம் ஆயிடுச்சு. இப்போவும் அதே மாதிரி தான் இருக்கா? ஜூம் இன்லயே இருக்கா? எஸ். இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. எப்போ ஜூம் ஆயிடுச்சு? எந்த கொஸ்டின்ல இருந்து ஜூம் ஆயிடுச்சு? லாஸ்ட் क्वेश्चन எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது தான். ஓகே. யூடியூப்லயும் ஜூமா தான் இருந்ததோ? யூடியூப்ல அத மாதிரி இல்லைல்லம்மா. யூடியூப் ஆஸ்பிரண்ட் யாரா சொல்லுங்களேன். டைம் இல்லை, சீக்கிரம் சொல்லுங்க. யூடியூப்ல கரெக்டாக தான் இருந்ததா? யூனிஃபார்ம்லி லோடட் சர்க்குலர் ஏரியா எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. சரி, ஓகே, ஃபைன், குட்.
சரி ஓகே, இதுக்கு எது ஆன்சர் வரும்? நியூமார்க் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட் இது எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம்? நியூமார்க் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட் யூனிஃபார்ம்லி லோடட் சர்க்குலர் ஏரியா. நிறைய பேர் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. எஸ், நியூமார்க் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட்ன்றது பொசினஸ்கியூ ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டுட்டு வரக்கூடிய ஒன்று தான். ஓகேவா? ஸோ நியூமார்க் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட், இந்த நியூமார்க் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? அது யாருக்கா தெரியுமா? நியூமார்க் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட்டுக்கான ஃபார்முலா சிக்மா இஜெட் விச் இஸ் ஈக்குவல் டு INQ. ஐக்கான வேல்யூ என்னமா? Influence coefficient m into n. M into n. What is mean by m? What is mean by n? m na என்ன, n na என்ன? M வந்து concentric circle sir, n na radial line, number of radial line. Yes, that நியூமார்க் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட்ல நிறைய சர்க்கிள் வந்து இருக்கு. இதுக்குள்ள எது இருக்கு அப்படின்னா irregular ஏரியா வந்து இருக்கு அப்படின்னு let us assume. அந்த irregular ஏரியா இருக்கும்பொழுது நம்ம இந்த நியூமார்க் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட்டை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதில் எவ்வளோ அந்த ஷேடட் ஏரியா எவ்வளோ கான்சென்ட்ரிக் சர்க்கிளை வந்து அது அப்டைன் பண்ணியிருக்கு, இதெல்லாம் கூட நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நம்ம ஜென்ரலாகவே MN அப்படின்றது நம்பர் ஆஃப் கான்சென்ட்ரிக் சர்க்கிள், நம்பர் ஆஃப் ரேடியல் லைன், இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வேல்யூ தான் M அண்ட் N. சம் வந்து கேட்கும்பொழுது M அண்ட் Nக்கான வேல்யூ வந்து கொடுத்துருவாங்க. Mனா என்ன, Nனா என்ன, இதெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. MN கொடுத்துட்டு நம்ம டைரெக்டாக வந்து என்ன இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் வந்து நியூமார்க் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட். சிக்மா விச் இஸ் ஈக்குவல் டு 1/MN. Q அப்படின்றது லோடுக்கான இன்டென்சிட்டி, அண்ட் தென் கேபிட்டல் M அப்படின்றது, கேபிட்டல் N அப்படின்றது ஈக்குவலண்ட் ஏரியா, எவ்வளோ ஏரியா வந்து இதில் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஈக்குவலண்ட் ஏரியா. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் வால் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் டு ரெசிஸ்ட் த ப்ரெஷர் ஆன் எர்த் ஃபில்? இது வந்து ரீட்டைனிங் வால். பார்த்தோன்னா நமக்கு வந்து தெரியுது. ரீட்டைனிங் வால் ஒரு சைடு இருக்கட்டும். எர்த்து ப்ரெஷரை வந்து நம்ம வந்து ஆக்டிவ் எர்த்து ப்ரெஷர், பேசிவ் எர்த்து ப்ரெஷர் அட் ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 3 டேர்மாக நம்ம வந்து பிரிப்போம். ஒரு சப்வேக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த சப்வே இஸ் எ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார், சப்வே வந்து எதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம வந்து சொல்லலாம்? எஸ், சப்வேவை வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எதுக்கு சொல்லலாம் அப்படின்னா எர்த்து ப்ரெஷர் அட் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆக்டிவ் எர்த்து ப்ரெஷர்னா என்னென்னா பேக்ஃபில் உங்களுடைய ரீட்டைனிங் வாலை முன்னோக்கி தள்ளுது அப்படின்னா அது வந்து ஆக்டிவ் எர்த்து ப்ரெஷர். இதுவே வந்து பேசிவ் எர்த்து ப்ரெஷர் அப்படின்னா பேக்ஃபில் நோக்கி உங்கள் வால் வந்து மூவ் ஆகிறது பேசிவ் எர்த்து ப்ரெஷர். எர்த்து ப்ரெஷர் அட் ரெஸ்ட் அப்படின்னா இந்த ரீட்டைனிங் வால் எங்கேயுமே வந்து மூவ் ஆன் ஆகாமல் அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா அதை வந்து எர்த்து ப்ரெஷர் அட் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிற வழக்கம் இருக்குது. த ரெயின் வாட்டர் ஹோல்ஸ் இந்த பேராபீட், சொல்லுங்கம்மா. வீப் ஹோலா, எட்ஜ் ஹோலா, வாட்டர் ப்ரூஃபிங்கா, எது ரைட்டான ஆன்சர்? எஸ், வீப் ஹோல். ஓகேவா? வீப் ஹோல் இஸ் ரைட் ஆன்சர். வாட் இஸ் மீன் பை வீப் ஹோல்? வீப் ஹோலை எதுக்காக நம்ம வந்து கொடுக்குறோம்? வீப் ஹோலை எதுக்காக கொடுக்குறோம் அதை மட்டும் சொல்லுங்கள். வீப் ஹோல் கொடுத்தா என்ன நடக்கும்? வீப் ஹோல் கொடுத்தா என்ன நடக்கும்? எஸ், விக்னேஷ் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. வீப் ஹோல் எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம்? ரெடியூசிங் தி போர் வாட்டர் ப்ரெஷர் அப்படின்னு ராஜசேகர் சொன்னது ரைட் தான். நீங்கள் எல்லாம் பிரிட்ஜஸ்லாம் ஏறும்போது பார்த்தீங்க, பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது உள்ளெல்லாம் மண் இருக்கும். ஃபஸ்ட்டு ஏறும்பொழுது நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் போகும்போது பியர்லாம் இருக்கும். அப்போ ஒரு பர்டிகுலர் இது வரையும் மண் வச்சு தான் அந்த ரேம்ப் வந்து ஏற்றுவாங்க. நிறைய இடத்துல ஹோல்ஸ் மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து இருக்கும். தட் ஹோல்ஸ் எதுக்காக அப்படின்னா ஒருவேளை மழை பெஞ்சு, இது இங்கே மட்டும் கிடையாது, ஈவன் ஏ ரீட்டைனிங் வால் ஆல்சோ ஃபுல்லாக மண் இருந்தாலும் இங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இதுக்காக ஒருவேளை மழை பெஞ்சு அந்த மழை தண்ணி உள்ளே ஊடுருவி அது ஒரு எக்ஸசிவ் ப்ரெஷரை கொடுக்கக்கூடாது, போர் வாட்டர் ப்ரெஷரை.
அப்போ அந்த போர் வாட்டர் ப்ரெஷர் எல்லாத்தையும் நம்ம ட்ரைன் அவுட் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி வீப் ஹோலை கொடுப்போம். அப்படி கொடுக்கறது மூலியமாக போர் வாட்டர் ப்ரெஷர் வந்து என்னென்னா குறையும். ஓகேவா? ஸோ வீப் ஹோல் அப்படின்றது ரைட்டான ஆன்சர் தான், அதில் எந்த வித மாட்டுக்கிறதும் இல்லை. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த ரேங்கிங் தியரி ஆஃப் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர். ஆக்டிவ் எர்த் ப்ரெஷருக்கு ரேங்கிங் தியரி அப்படின்ற ஒரு தியரி வந்து இருக்குது. இந்த தியரியில் எதுலாம் வந்து அசம்ஷனாக வந்து இருக்குது? த ரீட்டைன் மெட்டீரியல் இஸ் ஹோமோஜினியஸ் அண்ட் கொஹசன்லெஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் மெட்டீரியல் frictionless and resistance between the retaining wall and retained material is neglect அப்படின்னு கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் த ஃப்ரிக்ஷன் வேல்யூவை வந்து நம்ம வந்து எடுத்துக்க வேண்டாம், சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா the failure of the retained material takes place along a plane called rupture plane அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பிளேன் வழியாக அந்த ஃபெயிலியர் வந்து அக்கர் ஆகுதோ அதை நம்ம ரப்சர் பிளேன் அப்படின்னு சொல்கிறோன்றாங்க. ஸோ ஆல் தி அபோவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? வாட் இஸ் மீன் பை திஸ்? இது வந்து ஆல் தி அபோவ் தான் ரைட்டான ஆன்சர். ஓகேவா? பட் இங்கே இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் 4 விஷயத்தை கொடுத்துட்டு இப்போ இப்படி கொடுக்காம ஆப்ஷன் ஏ அண்ட் பி அலோன், ஆப்ஷன் பி ஏ அண்ட் சி, ஆப்ஷன் டி சி பி அண்ட் சி, இதை மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எப்போவுமே வந்து அசம்ஷன்ஸ் எதாவது கேட்குறாங்க அப்படின்னா அந்த அசம்ஷன் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னா முன்னாடியே மொத்த சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தியரிக்கான அசம்ஷன்ஸ்லாம் வந்து என்னென்ன எழுதணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கும்போது அதை எழுதணும். நான் சொல்லியிருப்பேன். இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் நீங்கள் வந்து படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் நீங்கள் வந்து டபுள் இன்டகிரேஷன் மெத்தட், அப்புறம் யூலர் மெத்தட், இது போல் நிறைய மெத்தட் வந்து இருக்குது. ஒவ்வொரு மெத்தடுக்கான அசம்ஷனையும் நீங்கள் ஃபஸ்ட்டே எழுதணும். பெண்டிங் ஈக்குவேஷனுக்கான அசம்ஷன், டார்ஷனல் ஈக்குவேஷனுக்கான அசம்ஷன் எல்லாத்தையும் வந்து என்னென்னா முதல்ல வந்து எழுதி வச்சுக்கணும். இப்போ அந்த அசம்ஷன் இருக்கக்கூடிய அதே நோட்டில் சாயில் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான தியரிஸே எக்ஸாம்பிள் ரேங்கிங் தியரி, பெருசாகி கன்சால்டேஷன் தியரி, ஓகேவா, ரேங்கிங் எர்த் ப்ரெஷர் தியரி, ஓகே, பொசினஸ்கி ஈக்குவேஷன்ஸ், வெஸ்டர்கார்ட் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா பை தி அசம்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எழுதும்போது அது ஒரு விதமான கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஓகேவா? ஒருவேளை நான் கேட்குற மாதிரி இப்படி ஆப்ஷன் கேட்குறாங்க ஏ அண்ட் பி, சி அண்ட் டி, இது மாதிரிலாம் கேட்டாங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட மார்க் வந்து போயிடும். இப்போ ஆல் தி எபோன்றதுனால ஆல் எபோ இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வரும். பட் இதை மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆக தான் செய்யும். ஓகேவா? ஸோ இது வந்து ரேங்கிங் தியரிக்கான ஆக்டிவ் எர்த் ப்ரெஷருக்கான அசம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எர்த் ப்ரெஷர் அட் தி ரெஸ்ட். ஸோ டேக் பேப்பர் அண்ட் பென். எர்த் ப்ரெஷருக்கான கோஎஃபிஷியன்ட் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர், பாசிட்டிவ் எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட், மூணுத்துக்கான வேல்யூ எழுதுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை நான் ரயில்வே பேட்சுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர், பாசிவ் எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட், மூணுத்துக்கான வேல்யூமே எழுதுங்க, எல்லாருமே எழுதுங்க. ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர், பாசிவ் எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட். கேஏமா, கேபிமா, பாசிவ் 1 + sin phi divided by 1 - sin phi. Active 1 Ka, passive 1 divided by Ka, which is equal to 1 Kp. K0 is earth pressure at rest. Okay, yes, இல்லை பாசிவ்க்கு அதிகம். வெரி குட். K0 வந்து 2வது அதிகம், Ka வந்து 3வது அதிகம். சந்தோஷ் கண்ணன் சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் வந்து என்னென்னா சொல்லிட்டு இருக்கீங்க. குட். ஸோ கேஏ அப்படின்னா ஜென்ரலாக ஆக்டிவ் எர்த் ப்ரெஷருக்கான கோஎஃபிஷியன்ட் 1 - sin phi divided by 1 + sin phi. நீங்கள் கேஏவோடைய ரெசிப்ரோக்கல் தான் கேபி. அப்போ 1 + sin phi divided by 1 - sin phi. இதான் வந்து கேபிக்கான வேல்யூ. கேஏக்கான ரெசிப்ரோக்கல் தான் கேபி. ஓகேவா? 1 - sin phi divided by 1 + sin phi, 1 + sin phi divided by 1 - sin phi. ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர்னா நான் சொல்லிட்டேன். உங்கள் ரீட்டைனிங் வால் இருக்கு இல்லையா, இந்த ரீட்டைனிங் வால் உங்கள் ப்ரெஷர் தாங்க முடியாமல் முன்னாடி போகுது அப்படின்னா அது ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர். பாசிவ் எர்த் ப்ரெஷர்னா உங்கள் ரீட்டைனிங் வால் டுவர்ட்ஸ் த பேக்ஃபில்லை நோக்கி போகுது அப்படின்னா அது வந்து பாசிவ் எர்த் ப்ரெஷர். எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட் அப்படின்னா உங்கள் ரீட்டைனிங் வால் சுத்தமாக நகராமல் இருக்குது அப்படின்னா அது எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட். அதை தான் நான் கேட்டேன், உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக கேட்டேன். எப்படி கேட்டேன்னா, ஒரு வேளை ஒரு சப்வே இருக்குன்னா சப்வேல பார்த்தீங்கன்னா 2 ரீட்டைனிங் வால் இருக்குது. இது ஒரு ரீட்டைனிங் வால், இது ஒரு ரீட்டைனிங் வால். டெஃபினட்டாக ரீட்டைனிங் வால் அட் ரெஸ்ட் அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்குது. இந்த 2 ரீட்டைனிங் வாலும் மூவ்மெண்ட்டில் இல்லை. அதனால தான் நம்மளால் உள்ளே வந்து போக முடியுது. மூவ்மெண்ட் அப்படின்னாலே இங்கே வந்து ஸ்ட்ரெயின்ன்ற வார்த்தையை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தட்
இந்த எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட்டை வந்து நம்ம வந்து K0 அப்படின்னு சொல்லுவோம். K0 இஸ் நத்திங் பட் மியூ டிவைடட் பை 1 மைனஸ் மியூ அப்படின்ற வார்த்தையில் நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? K0 அப்படின்னா இன் சிம்பிளி K0 அப்படின்னா ஹரிசாண்டலாக, அதாவது சிக்மா ஹரிசாண்டல் டிவைடட் பை சிக்மா வெர்டிக்கல், அதுதான் சிக்மா எக்ஸ் சிக்மா இஜெட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இப்படி நம்ம வந்து K0 வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஈவன் K0க்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. K0 which is equal to 1 minus sin phi அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாகவும் முடிக்கலாம். ஓகேவா? K0க்கு 1 minus sin phi அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். இல்லை K0 வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளாஸ்டிசிட்டி இன்டெக்ஸ் அந்த ஃபார்முலாவில் சொல்லணும் அப்படின்னா K0 which is equal to 0.45 எழுதிக்கோங்க. 0.45 plus 0.007 terms of IP. IP is nothing but plasticity index. இப்படியே உங்களால் K0 டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட்டை பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு டேர்ம். ஸோ அகெயின் இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் இன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த பாசிவ் எர்த் ப்ரெஷர் இஸ் accompanied by increasing which of the following. பாசிவ் எர்த் ப்ரெஷருக்கான வேல்யூ வந்து அதிகமாகணும் அப்படின்னா அது எதை பொறுத்து மாறுது? எது அதிகமானா இந்த பாசிவ் எர்த் ப்ரெஷருக்கான வேல்யூ வந்து அதிகமாகும்? ஸோ சந்தோஷ் கண்ணன் ஆப்ஷன் ஏன்னு சொல்லியிருக்கீங்க. குட். ஓகே ஓகே. முத்துலட்சுமி ஆல்சோ ஏ. ஓகே முத்துலட்சுமி எஸ். ராஜசேகர் ஏ. அடுத்து புஷ்பா ராமசாமி எஸ். மற்றவங்களாம் என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, இப்போ தானே ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் பாசிவ் எர்த் ப்ரெஷர் பார்க்கும். பாசிவ்னாலே ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. P ஃபார் பாசிட்டிவ், P ஃபார் பாசிவ், P ஃபார் பாசிட்டிவ். 1 + sin phi டிவைடட் பை 1 மைனஸ் sin phi. நீங்கள் எடுத்த உடனே மேலே ப்ளஸ் வரும். ஓகேவா? பாசிவ் பாசிட்டிவ் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி வரும். அப்போ இது வந்து பாசிவ் எர்த் ப்ரெஷர் KP. கண்டிப்பாக பாசிவ் எர்த் ப்ரெஷர் அதிகமாக இருக்கணும்னா 1 + 1ன்றதை மாற்ற முடியாது. பட் ப்ளஸ்ஸோட sin phi இருக்குல்ல, sin phi-க்கான வேல்யூக்கு ஏற்றது போல் இது மாறும். அப்போ phi வேல்யூ கெட் இன்க்ரீசஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க? KP இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு phi. phi இன்க்ரீஸ் ஆக KP வந்து மாறும். ஓகேவா? KP வந்து மாறும். ஆனால் டெஃபினட்டாக இன்னொன்று நான் சொல்கிறேன். இதுவே வந்து K ஆக்டிவ் அப்படின்னா என்னவா இருக்கும்? K ஆக்டிவ் அப்படின்னா 1 மைனஸ்ன்னு இருக்கும். 1 மைனஸ் sin phi டிவைடட் பை 1 + sin phi. அப்போ இது வந்து K ஆக்டிவ். ஓகேவா? நாட் பாசிவ். Pனா பாசிட்டிவ், நாட் பாசிவ். இது வந்து ஆக்டிவ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மைனஸ் சிம்பிள் இருக்குது. இது குறைச்சி விட்டுற வழியை பார்க்கும். அதாவது phi அதிகமாக KA வந்து குறையும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. phi அதிகமாக KA குறையும், K0 குறையும். ஏன்னா K0க்கான ஃபார்முலா 1 மைனஸ் sin phi இப்போ தான் பார்த்தோம். ஆனால் KP மட்டும் கீப் ஆன் இன்க்ரீஸிங். ஓகேவா? பாசிவ் எர்த் ப்ரெஷர் மட்டும் வந்து நான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஐ திங்க் ஸோ. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸ்டேட்மெண்ட் வந்து எது இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. Which of the following statement is incorrect with respect to the Vane shear test in the soil? Vane shear test பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. The Vane shear test consists of 4 thin steel plate. அதாவது 4 பிளேட் வந்து இருக்கும். ஆர்த்தோகோனலி டு தி ஸ்டீல் ராட், ஆர்த்தோகோனலி ஈச் அதர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் மீன் பை ஆர்த்தோகோனலி ஈச் அதர்? அது வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். ஓகேவா? ஆர்த்தோகோனலி ஈச் அதர்னா என்ன முத்துலட்சுமி? ஆர்த்தோகோனலி ஈச் அதர்னா என்ன புஷ்பா? சந்தோஷ்கன் ஆர்த்தோகோனல்னா என்ன சொல்லுங்க. ஆப்ஷன் ஆர்த்தோகோனல்னா 90 டிகிரியா? இல்ல சார், அதோட ஸ்லோப் வந்து -1 -1. புரியலமா? ஸ்லோப் நெகட்டிவ்ல வரும், -1ங்கிற மாதிரி வரும். ஓகே, ஸ்லோப் நெகட்டிவ்ல வரும், அதான் ஆர்த்தோகோனல். ஓகே சரி, இப்போ இதில் வந்து அடுத்தடுத்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இல்லையான்னு நம்ம வந்து பார்த்து நம்ம இதில் முடிவு பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க? the Vane shear test determine the drain shear strength of the cohesive soil. இது போல் இன்னொரு வார்த்தை இருக்குது. cohesive soil ஓகே, அது ட்ரைன்டா அன்ட்ரைன்டா? அன்ட்ரைன்ட். பட் ஒய் ட்ரைன்ட்? ட்ரைன்டுன்னு சொன்ன தப்பு தானே? ட்ரைன்டுன்னு சொன்னது தப்பு. அன்ட்ரைன்ட் ட்ரைன்டான நீங்கள் கிளே சாயில் சாம்பிள் எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன். கிளேக்குள்ளே தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி வந்து வெளியே போயிடணும். தண்ணி வெளியே போகிற ப்ராசஸ் பேர் கன்சாலிடேஷன். அப்போ ட்ரைன் ஆன கன்சாலிடேஷன் ஆன சாயில் சாம்பிளில் தான் இந்த வேன் shear test எடுப்போமான்னு கேட்டால் இல்லை. ஈரப்பதம் இருக்கக்கூடிய கன்சாலிடேட்டட் ஆகாத
கிளேவில் நம்ம இந்த சியர் டெஸ்ட்டை நம்ம வந்து எடுப்போம். அப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆர்த்தோகனலாக பர்பண்டிகுலர் சொன்னீங்க. பர்பண்டிகுலர் பிளேடு இருக்கிறது தான் வந்து வெயின் சியர் டெஸ்ட்டான்னு கேட்டால் எஸ் அப்சல்யூட்லி அது வந்து ரைட்டு, அதில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். மூணாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டார்க் இஸ் மெஷரிங் அரேஞ்ச்மெண்ட் such a calibrated torsion spring, it is attached to the rod which is rotated by a worm gear and worm wheel arrangement. So that நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டார்க்கை வந்து மெஷர் பண்ணுறோம். அங்கே உள்ளே இருக்கக்கூடிய பிளேடு நம்ம வந்து சுற்றுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய டார்க்கை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் பை யூஸிங் த தட் மெஷர்மெண்ட். அந்த டார்க்கை பொறுத்து வந்து அதோடைய சியர் டெஸ்ட்டை நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு வந்து கியர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்ற ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. இட் மே பி ரைட். ஓகேவா? அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெயின் சியர் டெஸ்ட் இஸ் ஏ குயிக் டெஸ்ட் யூஸ்ட் எய்தர் இந்த லெபார்டரி ஆர் ஃபீல்டு. ஆமாங்க, வெயின் சியர் டெஸ்ட் வந்து என்னென்னா லேப்லையும் பண்ணலாம், ஃபீல்ட்லையும் பண்ணலாம். பட் இட் இஸ் ஏ குயிக் டெஸ்ட் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை, குயிக் டெஸ்ட் தான். அப்போ இதில் ஒன்று மட்டும்தான் வந்து தப்பாக இருக்குது, டேரெக்டாகவே தப்பாக இருக்குது. வெயின் சியர் டெஸ்ட் இஸ் ஏ ட்ரைன் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அப்சல்யூட்லி ராங். இட் இஸ் அன்ட்ரைன் டெஸ்ட். ஓகேவா? அன்ட்ரைன் டெஸ்ட். அப்போ ஏசிடி மூணுமே வந்து ரைட். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெயின் சியர் டெஸ்ட்டு, இந்த வெயின் சியர் டெஸ்ட்டை பேஸ் பண்ணியிருக்கிற ஃபார்முலா. ஓகேவா? எந்த அளவு டார்க் இருக்கோ அந்த அளவு சியர் ஸ்ட்ரெஸ் அல்லது சியர் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும். இப்போ டார்க் டிவைடட் பை பை டி ஸ்கொயர் h/2 d/6. இது வந்து போத் எண்ட் ஆஃப் சியர். அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எண்ட் ஆஃப் சியர். ஒன் எண்ட் ஆஃப் சியர்னா என்னன்னா, நீங்கள் ஒரு பாத்திரம் வச்சுருக்கீங்க, இல்லைனா ஒரு டப்பு வச்சுருக்கீங்க, இதில் ஃபுல்லாக வந்து என்னென்னா க்ளே இருக்குது. இதில் வந்து அந்த வெயின் சியர் எக்யூப்மெண்ட்டை வந்து என்னென்னா நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க. வெயின் சியர் எக்யூப்மெண்ட்னா அவங்க சொன்ன மாதிரி தான் ஆர்த்தோகோனலி ஈச் அதர்னு சொன்னோம் இல்லையா? எஸ், ஆர்த்தோகோனலி ஈச் அதர், ஒரு பிளேடு அண்ட் தென் இன்னொரு பிளேடு. ஓகேவா? ஸோ இதை மாதிரி பிளேடு இருக்கக்கூடிய இதை ஜஸ்ட் வந்து என்னென்னா இன்சர்ட் பண்ணுறீங்க. பிளேடில் பாட்டம் மட்டும்தான் வந்து என்னென்னா கீழே போயிருக்கு, டாப் வந்து அப்படியே மேலே இருக்குது. அப்போ பாட்டம் மட்டும்தான் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சியர் வந்து இனிஷியேட் பண்ணி வச்சிருக்கு. ஓகேவா? நாட் டாப். அப்போ ஒன் எண்ட் இஸ் சியர். ஓகேவா? பட் மேலே இருக்கிற ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா போத் எண்ட். ஓகேவா? பாட்டம் ஆஸ் வெல் ஸ்டாப் ரெண்டுமே வந்து என்னென்னா சியர் ஆஃப் ஆகிறதுக்கு, கட் ஆஃப் ஆகிறதுக்கு வந்து யூஸ் ஆகிறது இந்த மேலே இருக்கிற ஃபார்முலா. ஓகே, ஸோ போத் எண்ட் ஆர் ஒன் எண்ட். ஓகே, இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப பார்த்து வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அக்கார்டிங் டு தி தெர்சாகி பியரிங் கெப்பாசிட்டி, the theory for foundations as a foundation is shallow. ஃபவுண்டேஷன் வந்து ஷாலோவா டீப்பா அப்படின்றத தெர்சாகி பியரிங் கெப்பாசிட்டியோட ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இல்லை அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி எப்படி சொல்லலாம்? ஃபவுண்டேஷன் ஷாலோ ஆர் டீப், டெப்த்தையும் பிரெத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லலாம். கண்டிப்பாக டெப்த்தை கம்பேர் பண்ணும்போது பிரெத் வந்து அதிகமாக இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். அப்படின்னு தான் ஷாலோ. அதை வச்சு பாருங்க. டெப்த் இஸ் கிரேட்டர் தென், டெப்த் கிரேட்டர் தென் வராது. டெப்த் கிரேட்டர் தன்ற ரெண்டு ஆப்ஷனையும் தூக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் தூக்கிடுங்க. டெப்த் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 டைம்ஸ், இதையும் தூக்கிடுங்க. டெப்த் கம்மி, டெப்த் கம்மி, வித் வந்து அதிகம், வித் வந்து அதிகம். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நான் பேசுகிற சென்ஸ் வந்து புரியுதா? டெப்த்து விட அந்த ப்ராடாக இருக்கிற வித், அந்த ஃபூட்டிங்கான வித் வந்து என்னென்னா அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தட் இஸ் அப்சல்யூட்லி ஷாலோ ஃபவுண்டேஷன்ஸ். டீப் ஃபவுண்டேஷன்ஸ் அல்லது பைல் ஃபவுண்டேஷனா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பைலுக்கான டயாவை கம்பேர் பண்ணும்போது பைல் எவ்வளோ லென்த்துக்கு டெப்த்தாக வந்து போகுது. ஸோ அது வேறு, இது வேறு. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு தெர்சாகி பியரிங் கெப்பாசிட்டி த தியரி ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ் இஸ் ஷாலோ இஃப் கொடுத்துருக்கான். ஃபவுண்டேஷன் ஷாலோ தான். டெப்த் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தி வித், டெப்த் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தி வித். ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கேள்விக்குள்ளே நம்ம வந்து போகலாம். திஸ் கொஸ்டின், மினிமம் டெப்த் ஆஃப் பில்டிங் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த கிளே. த கிளேக்கு மினிமம் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ் என்னவா இருக்கணும், அதுதான் வந்து கொஸ்டின். மினிமம் டெப்த் டெஃபினெட்லி அங்கே கிளே சாயில் இருக்கனாலே மினிமம் டெப்த் இதுதான் வந்து கொடுத்தாகணும். 0.9 to 1.6 0.6 to 0.9 எது வந்து கொடுக்கலாம்? ஓகே, எது வந்து கொடுக்கலாம்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் ஏ. ஒய் ஆப்ஷன் ஏமா? சார் இதுல 3 கண்டிஷன் கொடுத்திருந்தாங்க சார். கிளே, ஹார்டு, அப்புறம் ராக், சாயில், சாண்டுக்கு 3 கண்டிஷன் இருக்கு சார். எஸ், கிளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.9 to 1.6. ஓகே, அதே போல் ராக்கி கிளே, ராக் கிளே இந்த காம்பினேஷனில் இருந்தால் 0.05 to 0.5.
இதுவே சாண்டி சாயிலாக இருந்தால் 0.8 to 1. இப்படி நம்ம வந்து என்னென்னா இதில் வந்து கண்டிஷன்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். டெப்த், மினிமம் டெப்த் ஆஃப் த ஃபவுண்டேஷனுக்கு ரேங்கினுடைய ஃபார்முலா ஒன்று இருக்குது. அந்த மினிமம் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் ரேங்கின்கான ஃபார்முலாவை எழுதுங்க வேகமாக. எவ்வளோ டெப்த்து வந்து என்னென்னா இருக்கணும், மினிமம் டெப்த் வந்து எவ்வளோ இருக்கணும், அதை வந்து ரேங்கிங் வந்து கொடுத்துருக்காரு. ரேங்கிங் கொடுத்துருக்காரு, உங்களுடைய ஃபவுண்டேஷனுக்கான டெப்த்து எவ்வளோ மினிமம் இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காரு. அந்த ஃபார்முலாவை எழுதுங்க பார்ப்போம். 0.8 to 1 meter for the sandy soil. Santosh Kannan. Okay. Okay. According to ranking formula, the minimum depth of the foundations is taken as Q divided by comma 1 minus sin phi divided by 1 plus sin phi the whole square. That means 1 minus sin phi divided by 1 plus sin phi அப்படின்னா ஆக்டிவ் எர்த் ப்ரெஷருக்கான கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணுறாங்க, அதோட Q divided by காமாவை மல்டிப்ளை பண்ணுறாங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த ஆன்சரை நான் காட்டுறேன். உங்களுக்கு தெரியும், டெப்த் ஆஃப் தி ஃபவுண்டேஷன்ஸ் ஆன் த கிளே சாயில், டெப்த் ஆஃப் த ஃபவுண்டேஷன் ஆன் த ராக்கி சாயில், டெப்த் ஆஃப் த ஃபவுண்டேஷன் ஆன் த சாண்டி சாயில். ஒவ்வொரு சாண்டி சாயில் இல்லை ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் சாயிலுக்கும் எவ்வளோ டெப்த் வந்து இருக்கணும் அப்படின்ற கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று. ரெண்டாவது, அந்த டெப்த் ஆஃப் த ஃபவுண்டேஷனுக்கு தட் டீட்டெயில்டு வேல்யூ வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில் ஃபார்முலா ஆஸ் பர் ரேங்கினுடைய தியரி படி என்ன ஃபார்முலா வந்து இருக்கோ அந்த ஃபார்முலா வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க. யூ ஜஸ்ட் மகப், இதை வந்து அப்படியே வந்து மக்கப் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக வந்து இது யூஸ் ஆகும், இது யூஸ் ஆகும். ஓகேவா, இது யூஸ் ஆகும். ஓகே. ஸோ அகைன் திஸ் கொஸ்டின், which of the following figure represent the failure envelope of the normally consolidated clay soil? Consolidated saturated clay sample. Saturated clay sample assume triaxial test. Triaxial test வந்து நம்ம வந்து போயிருக்கோம், நாட் யூனிஆக்சியல். அப்சல்யூட்லி ட்ரையாக்சியல் டெஸ்ட். ஒரு விஷயம், யூனிஆக்சியல் டெஸ்ட்டுக்கும் ட்ரையாக்சியல் டெஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். யூனிஆக்சியல் டெஸ்ட்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், மேலே இருந்து மட்டும்தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ட்ரையாக்சியல்னா எல்லா சைடில் இருந்தும் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், மேலே கீழே சைடில் எல்லாமே. யூனிஆக்சியல் டெஸ்ட்டுக்கும் ட்ரையாக்சியல் டெஸ்ட்டுக்கும் இதான் வித்தியாசமானு கேட்டால் அப்சல்யூட்லி இதுதான் வந்து வித்தியாசம். யூனிஆக்சியல் டெஸ்ட் போனீங்கனாலே உங்களுடைய கிராஃப் அப்படின்றது இப்படி ஹரிசாண்டலாக டெட்லைனாக மாறிடும். யூனிஆக்சியல் டெஸ்ட் எந்த சுச்சுவேஷனில் போவோம் அப்படின்னா கிளே இருக்கும்போது தான் போவோம். பட் இங்கே வந்து கிளே தான், பட் ட்ரையாக்சியல் டெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அதில் இன்னொரு நல்லா புரிஞ்சுக்கணும், ட்ரையாக்சியல் டெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணலாம்? நார்மலி கன்சாலிடேட்டட் கிளேவுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்சிசி சாயலுக்கு பேர் என்ன? என்சிசி சாயலுக்கு நேம் என்ன? பேரே கிளே தான், ஆனால் அது கிளே கிடையாது. நார்மலி கன்சாலிடேட்டட் கிளே என்சிசின்னு சொல்கிறாங்க இல்லையா, நேம் இட் செல்ஃப் கிளே. என்சிசி அப்படின்ற வார்த்தை கிளேவை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது, ஆனால் கிளே கிடையாது. என்சிசி இஸ் நத்திங் பட் பியூர் சாண்ட். எழுதிக்கோங்க. நார்மலி கன்சாலிடேட்டட் கிளே அப்படின்னு கேட்குறாங்கனாலே அது சாண்டுக்காக அப்படின்னு அர்த்தம். மொதல் விஷயம், இந்த என்சிசினா சாண்டு அப்படின்றத தெரிஞ்சாலே, சாண்டுனா 5 சாயில், அப்போ சீக்கான வேல்யூ 0. சீக்கான வேல்யூ 0 இருக்கிற ஒரே ஒரு டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எழுதிக்கோங்க. என்சிசின்னு அவங்க சம்திங் ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா அங்கே சாண்டை பற்றி பேசுகிறாங்க, இல்லை சாண்டை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். சாண்டை பற்றி பேசுகிறாங்க, இல்லை சாண்டை பற்றி பேச போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இது பேரலல் வந்து என்னன்னா யூடியூப். ஓகே, யூடியூப்பில் விக்னேஷ் தவிர வேறு யாரும் ஆக்டிவாக இல்லை. எழுதிக்கோங்கம்மா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். என்சிசி சாயல்னா கிளே 0. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கர்வில் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா, இன்னொரு சைடு பார்த்தா டவ். இந்த கிராஃபில் ஆர்ஜின்லேருந்து போச்சு அப்படின்னா there is no clay அப்படின்னு அர்த்தம், கிளேவே இல்லைன்னு அர்த்தம். மேலேருந்து போகுது அப்படின்னா அப்போ கிளே இருக்குன்னு அர்த்தம். வெர்டிக்கலாக எவ்வளோ தூரம் லிஃப்ட் ஆகுதோ அந்த அளவு கொகசிவ் வேல்யூ இருக்குது, கொகசிவ் வேல்யூ எந்த அளவு இருக்கோ அங்கே கிளே இருக்குன்னு அர்த்தம். ஒரு வேல்யூ சைடாக ஒரு ஸ்லோப்பாக போகுதுன்னா அந்த ஸ்லோப்புக்கான ஆங்கிள் வேணும், தட் மீன்ஸ் 5 வேணும். எந்த அளவு 5 இருக்கோ, எந்த அளவு ஸ்லோப்புக்கான ஆங்கிள் இருக்கோ அந்த அளவு அங்கே சாண்டி சாயில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கான கர்வ் இப்படி போகுது அப்படின்னா
இங்கே சியும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஃபையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் C5 சாயில் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கான கர்வ் ஆரிஜின்லேருந்தே போகுதுன்னா அதில் வெறும் 5 மட்டும்தான் இருக்குது, சி இல்லைன்னு அர்த்தம். சாண்ட் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் கர்வ் வந்து என்னென்னா டெட்லைனாக போகுது, ஹரிசாண்டலாக போகுது அப்படின்னா டெஃபினட்டாக அதில் 5 இல்லைன்னு அர்த்தம், வெறும் சி மட்டும்தான் இருக்குது, ஹைட் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ C5 சாயில், 5 சாயில் அண்ட் தென் சி சாயில். இது மாதிரி 3 சாயலுக்குமே கர்வை பார்த்தே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியணும். அகைன் ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். நார்மலி கன்சாலிடேட்டட் கிளே அப்படின்னா அவங்க வந்து சாண்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்றது அர்த்தம். ஓகே, சாண்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்றது அர்த்தம், எழுதிக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The capacity of soil to resist the shearing stress is known as. shearing stress ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு பேர் என்ன? shearing stress, resist the shearing stress. shearing stress, resist the shearing stress. Plasticity, no. Consolidation or swelling, no. Compressibility, இல்லை cohesion and thixotrophy. What is right answer? Cohesion and thixotrophy, sir. கொஸ்டினுக்கான அர்த்தம் என்ன? சந்தோஷ் சொல்லுங்க, கொஸ்டினுக்கான அர்த்தம் என்ன? ஒரு சாயில்ல ஷியர் ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்ட் பண்றது அதோட இது என்னன்ற மாதிரி சார். ஷியர்னாவே ஆக்சுவலா ஃபை சாயில் கிடையாது, பொகஷன் அந்த மாதிரி வரும் அப்படின்றீங்களா? சியரிங் ஸ்ட்ரெஸ்ஸை ரெசிஸ்ட் பண்ணுறது, சியரிங் ஸ்ட்ரெஸ்ஸை ரெசிஸ்ட் பண்ணுறது. ஓகே, தட் மீன்ஸ் ஸ்ட்ரென்த்து. எந்த அளவு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறோமோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அது தாங்குது. அப்போ ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இஸ் நத்திங் பட் டவு விச் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் சிக்மா tan phi. சி இருக்கணும். அப்போ சி இருக்கிற ஒரு ஆப்ஷன் கோஹசன். கன்சாலிடேஷனையும் நம்ம சொல்லலாமா? கன்சாலிடேஷன்ன்றது ஒரு ப்ராசஸ். கன்சாலிடேஷன்றது ஒரு ப்ராசஸ், அதை நம்ம சொல்ல முடியாது. எலிமினேட் பண்ணுங்க. கம்ப்ரஸபிலிட்டி அப்படின்றது பல்க் மாடலஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு டேர்ம், எலிமினேட் பண்ணுங்க. பிளாஸ்டிசிட்டி அப்படின்றது லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட், அதை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு இன்டெக்ஸ், அதை எலிமினேட் பண்ணுறது. கோஹசன் ஏற்றுக்கலாம், திக்ஸோட்ராஃபி ஆல்சோ ஏற்றுக்கலாம். திக்ஸோட்ராஃபி இஸ் நத்திங் பட் இழந்த ஸ்ட்ரென்த்தை அது தன்னைத்தானே ரீகெயின் பண்ணிக்க ட்ரை பண்ணுது, அதுதான் வந்து திக்ஸோட்ராஃபி. இங்கே வந்து என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் தென் ஸ்ட்ரென்த்து, இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கேம் அழகாக கொண்டுட்டு போகிறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சொல்லுங்க சார். இது வந்து அதே மாதிரி இதில் வந்து விஸ்காசிட்டி இந்த மாதிரி தான் சார். அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் வரும், அது ஒரு கான்செப்ட் மாதிரி சார். எந்த விஸ்காசிட்டி? அதில் நார்மலாக இருக்கிற விஸ்கஸ்ல வந்து விஸ்கஸ் போயிங்கன்னா லேயர் பை லேயர்ல வந்து ஷியர் வந்து இதுவாக கோயிஷன் சார். இந்த கோயிஷனாலே பார்ட்டிகல்ஸ் வந்து தட் மீன்ஸ் நீங்கள் வந்து எங்கே போயிருக்கீங்க அப்படின்னா சாயில் மெக்கானிக்ஸ் விட்டுட்டு இது அப்படியே எங்கே போயிருக்கீங்க? நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டிக்கு போயிருக்கீங்க. நல்ல கோரிலேஷன்ஸ். ஓகேவா? நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா வெலாசிட்டி கிரேடியன்ட் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலா. டவ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டோ யூ பை டோ ஒய், வேர் டவ் அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிளை நான் தூக்கிட்டு ஈக்குவல் போடுறேன்னா மியூ டோ யூ பை டோ ஒய். ஓகேவா? அப்போ விஸ்காசிட்டியையும் டவ்வையும் இதையும் ரிலேட் பண்ணக்கூடிய நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்றது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இங்கேருந்து அங்கே போனது ரொம்ப நல்ல விஷயம் தான், நல்ல கோரிலேஷன்ஸ். மோர் சர்க்கிள் ஆஃப் த டைரக்ட் சியர் டெஸ்ட் would be drawn. டைரக்ட் சியர் டெஸ்ட் அதில் மோர் சர்க்கிள் அப்படின்றது எப்படி இருக்கும்? மோர் சர்க்கிள்னா என்ன? மோர் சர்க்கிளை வச்சு தான் வந்து ஃபைலியர் என்வலப்பே நம்ம வந்து வரைவோம்.
அல்லது ஸ்ட்ரென்த் என்வலப்பே வரைவோம். மோர் சர்க்கிள் அப்படின்னா என்ன? ட்ரையாக்சல் டெஸ்ட்டில் நம்ம இதை வந்து கொண்டுட்டு போகலாம். எல்லா டெஸ்ட்லையுமே நம்மளால் வந்து மோர் சர்க்கிளை வரைய முடியும். எல்லா டெஸ்ட்லையுமே ஒரு சாம்பிள் இருக்குது அப்படின்னா மேலேருந்து கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் டிவியேட்டிக் ப்ரெஷர், சுற்றி நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் செல் ப்ரெஷர் சிக்மா 3. சிக்மா 1 அப்படின்னா என்னென்னா, தட் மீன்ஸ் இந்த செல் ப்ரெஷர் இருக்குல்ல, சிக்மா 3 இருக்குல்ல, இந்த சிக்மா 3 ப்ளஸ் சிக்மா டி இது ரெண்டுமே சேர்ந்து தான் சிக்மா 1. அப்போ டெஃபினட்டாக சிக்மா 1 அதிகம். சிக்மா 3 விட சிக்மா 1 அதிகம் தானே? எவ்வளோ அதிகம்? சிக்மா டி டைம்ஸ் அதிகம். டிவியேட்டிக் ப்ரெஷர்னா மேலேருந்து கொடுக்குற ப்ரெஷர், செல் ப்ரெஷர்னா சுற்றி ஆக்ட் ஆகுறது. செல் ப்ரெஷராக எது ஆக்ட் ஆகும்னா வாட்டர் தான் ஆக்ட் ஆகும். தண்ணி தான் சுற்றி வந்து என்னென்னா ஒரு செல் ப்ரெஷராக ஆக்ட் ஆகும். அதுதான் சிக்மா 3. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெம்பரைனில் மேலேயும் லைட்டாக தண்ணி ஆக்ட் ஆகும், அதுக்கும் மேலே தான் லோடு சிக்மா டி இருக்குது. ஸோ தட் டோட்டல் வெர்டிக்கல் லோடு வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா டி ப்ளஸ் சிக்மா 3. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிக்மா 3 தான் இருக்கும். அப்போ இந்த சிக்மா 1 அப்படின்னா சிக்மா 3 ப்ளஸ் சிக்மா டின்னு சொல்கிறோம் இல்லையா, இதான் சிக்மா 1, இது சிக்மா 3. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன வரைவோம் அப்படின்னா மோர் சர்க்கிள் வரைவோம். சிக்மா 1 சிக்மா 3 வேரியஸ் கேஸஸ்க்கு வரைவோம். வேரியஸ் கேஸஸ்னா என்ன? செல் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுவோம், அதை இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஏற்றது போல் சிக்மா 1 என்னவா மாறுது. இன்க்ரீஸ் பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ஏற்றது போல் சிக்மா 1 என்னவா மாறுது. அப்படி இன்க்ரீஸ் பண்ணி வரைகிறது தான் இந்த மோர் சர்க்கிள். இந்த மோர் சர்க்கிள் அதில் சிக்மா 1 சிக்மா 3 எல்லாம் வந்து ஃபெயிலியர் கேஸில் தான் பண்ணுவோம். அட் த ஃபெயிலியர் ஸ்டேட் ஆஃப் டெஸ்ட். ஓகேவா? இன்டர்மீடியட் ஸ்டேட்லாம் கிடையாது, ஃபெயிலியர் ஸ்டேட். அதனால தான் இந்த மோர் சர்க்கிளை அதோடைய பீக் பாயிண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைகிறோம். அந்த லைனுக்கு பேர் ஃபெயிலியர் என்வலப் அல்லது ஸ்ட்ரென்த் என்வலப் அப்படின்ற நேம் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இதுதான் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்து. ஸ்ட்ரென்த்னா என்ன? ஸ்ட்ரெஸ் அட் ஃபெயிலியர். அவ்வளோதான் ஸ்ட்ரென்த். ஃபெயிலியர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் ஸ்ட்ரென்த்து. இதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ அட் ஃபெயிலியர் ஸ்டேட் தட் இஸ் மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ், தட் இஸ் ஸ்ட்ரென்த். இல்லை டைரக்ட் சியர் டெஸ்ட்டு, வேன் சியர் டெஸ்ட்டு, ட்ரையாக்சியல் டெஸ்ட்டுன்னு எத்தனை மாடல் இருந்தாலும் அதில் மோர் சர்க்கிள் வரைகிறோம் அப்படின்னா அட் ஃபெயிலியரில் எவ்வளோ சிக்மா 1, அட் ஃபெயிலியரில் எவ்வளோ சிக்மா 3, இதுதான் வந்து என்னென்னா நம்ம வரையறதுக்கான அர்த்தம், அடையாளம். இந்த டைரக்ட் சியர் டெஸ்ட்டை பொறுத்த வரையும் இதை பாக்ஸ் சியர் டெஸ்ட்னு சொல்லுவோம். இங்கே பிடிச்சி இழுப்பீங்க, மேலே லோடை கொடுப்பீங்க, இது நார்மல் ஸ்ட்ரெஸ். இங்கே பிடிச்சி இழுக்கும் பொழுது இது கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, அது டவ். இந்த பாக்ஸ் சியர் டெஸ்ட் அல்லது வேன் சியர் டெஸ்ட்டு, சாரி இது டைரக்ட் சியர் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் நிறைய ரிமார்க் வந்து இருக்குது, நிறைய தப்பு இருக்குது, நிறைய ட்ராபேக் இருக்குது. மேபி இந்த ட்ராபேக்கை பேஸ் பண்ணி கூட வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேவா? கேட்பாங்க டெஃபினட்டாக, அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ட்ராபேக் ட்ரையாக்சியல் டெஸ்ட் இல்லாமல் இந்த மாதிரி டைரக்ட் சியர் டெஸ்ட்டுக்குன்னு டெஃபினட்டாக வந்து ட்ராபேக் இருக்குது. ட்ராபேக்கை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இடம் சார் நைட் என்ன இருந்தாலும் பார்த்துட்டு பண்ணலாமா? வேறு வழி இல்லை, ரயில்வேக்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, CBT2 அப்பியர் ஆகிறவங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இதை மாதிரி கொண்டுட்டு போகணும். அட்லீஸ்ட் த கான்செப்ட். The figure given the below represent the contact pressure distribution underneath. Contact pressure. இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன ஃபூட்டிங்? முதல்ல இதுக்கான ஃபூட்டிங் என்ன? மொதல் விஷயம் ஃபூட்டிங் என்ன? ரிஜிட் ஃபூட்டிங். எப்படி ரிஜிட் ஃபூட்டிங் சொன்னீங்க புஷ்பா? ரிஜிட் ஃபூட்டிங் ஓகே. அந்த ரிஜிட் ஃபூட்டிங் சாண்டில் இருக்கா, கிளேவில் இருக்கா, அது அடுத்தது தான். மொதல் விஷயம் ரிஜிட் ஃபூட்டிங் எப்படி சொன்னீங்க? எதை வச்சு சொன்னீங்க? இது வந்து செட்டில்மென்ட்டோட டயகிராம். இந்த செட்டில்மெண்ட்டோட ஓகே. அந்த செட்டில்மெண்ட் இருக்குல்ல, இது கார்னரில் செட்டில்மெண்ட், இது நடுவில் செட்டில்மெண்ட், இங்கே 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 இங்கே. இந்த செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேண்ட் இருக்கு பாரு,
இந்த செட்டில்மெண்ட் இஸ் கான்ஸ்டன்ட். செட்டில்மெண்ட் கான்ஸ்டண்ட்டாக எப்போ வரும்? இப்போ நீங்கள் சிமெண்ட் ரோட்டில் வரும். ரிஜிட் ஃபூட்டிங்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் சிமெண்ட் ரோட்டை வச்சுக்கலாம். த செட்டில்மெண்ட் இஸ் கான்ஸ்டன்ட், but the reactions is variable. Reactions is variable. Reactions அல்லது ப்ரெஷர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து ப்ரெஷர் அதிகமாகவும் நடுவில் ப்ரெஷர் கம்மியாகவும் இருக்குது. இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எண்டில் வந்து ப்ரெஷர் அதிகமாகவும் நடுவில் ப்ரெஷர் கம்மியாகவும் இருக்கு இல்லையா? அப்போ எண்டில் ப்ரெஷர் அதிகமாகவும் நடுவில் ப்ரெஷர் கம்மியாகவும் இருக்கிறதுனால டெஃபினட்டாக இது கிளே. ஸோ எண்டில் ப்ரெஷர் கம்மியாகவும் அதை யாரை மார்க்க வச்சு சொல்லலாம்? நடுவில் ப்ரெஷர் அதிகமாகவும் இருக்குது. எப்படி? நான் இப்படி வரைகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது நடுவில். ப்ரெஷர் அதிகமாக இருக்குது நடுவில், எண்டில் கம்மியாக இருக்குது. செட்டில்மெண்ட் அதே கான்ஸ்டன்ட் தான். செட்டில்மெண்ட் வந்து கான்ஸ்டன்ட். செட்டில்மெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுனாலே அது வந்து முழுக்க முழுக்க ரிஜிட் ஃபூட்டிங். பட் எண்டில் ரியாக்ஷன்ஸ் கம்மியாகவும் நடுவில் ரியாக்ஷன்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, ரியாக்ஷன்ஸ், ப்ரெஷரு அதிகமாகவும் இருக்குது அப்படின்னா அது சாண்டு. ரிஜிட் ஃபூட்டிங் ஆன் சாண்டு, இது ரிஜிட் ஃபூட்டிங் ஆன் கிளே. இதான் வந்து ஆன்சர். ரிஜிட் ஃபூட்டிங் ஆன் சாண்ட், ரிஜிட் ஃபூட்டிங் ஆன் த கிளே. ஓகே. இப்போ இன்கேஸ் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னா அப்போ கண்டிஷன் மாறும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செட்டில்மெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ரிஜிட் ஃபூட்டிங் மண்டையில் ஏற்றிக்கோங்க. ப்ரெஷர் சென்டரில் அதிகமாக இருந்தது அப்படின்னா சாண்டு. ப்ரெஷர் எட்ஜில் அதிகமாக இருந்ததுன்னா கிளே. இப்போ அது அப்படியே உல்டாவாக மாறுது. இந்த ஃப்ளெக்சிபிள் ஃபூட்டிங் ப்ரெஷர், அந்த ப்ரெஷருக்கான ஹைட்டு வந்து ஒன்று தான். வளைவாக இருக்குன்னு பார்க்காதீங்க, ஹைட் ஒன்று தான். இங்கே ஹைட் ஒன்று தான். ப்ரெஷர், தட் ரியாக்ஷன், கான்டாக்ட் ப்ரெஷர், எக்ஸாக்டாக சொல்லணும்னா கான்டாக்ட் ப்ரெஷர். கான்டாக்ட் ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்தா எப்படி செட்டில்மெண்ட் கான்ஸ்டன்ட் வந்தா ரிஜிட் ஃபூட்டிங்கோ, கான்டாக்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வந்தா ஃப்ளெக்சிபிள் ஃபூட்டிங். எழுதிக்கோங்க. கான்டாக்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் அப்படி வந்தா ஃப்ளெக்சிபிள் ஃபூட்டிங். கான்டாக்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வந்தா ஃப்ளெக்சிபிள் ஃபூட்டிங். கான்டாக்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வந்தா ஃப்ளெக்சிபிள் ஃபூட்டிங். சார் எப்பவுமே வந்து செட்டில்மெண்ட் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்காது இல்லை சார், டிஃபரன்ஷியல் செட்டில்மெண்ட்டாக தான் சார் இருக்கும் மோஸ்டா. இப்போ அந்த நேரத்தில் ரிஜிட் ஃபூட்டிங்கில் செட்டில்மெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி தான் நம்ம வந்து லெட்டஸ் அசியூம். அது வந்து அப்படி போகாது. மொத்த ஸ்லாபுமே ஒன்றா சேர்ந்து அமுங்கும். தட் செட்டில்மெண்ட் இஸ் கான்ஸ்டன்ட் ரிஜிட் ஃபூட்டிங்கில். ஃப்ளெக்சிபிள் ஃபூட்டிங்கில் செட்டில்மெண்ட் வந்து என்ன வேரி ஆகலாம். நீங்கள் இந்த ஃபூட்டிங்க்கு பதிலாக நீங்கள் வந்து ரோடை வந்து இமேஜின் பண்ணுங்கள். மொத்த ஸ்லாபும் அமுங்குனா இப்படி அமுகும். எங்கே? சிமெண்ட் ரோடு. செட்டில்மெண்ட் ஒன்றா இருக்கும், ஒரே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து தியரிட்டிக்கலி தான், நாட் ப்ராக்டிக்கலி. செட்டில்மெண்ட் கான்ஸ்டன்ட், அன்ஈவன் செட்டில்மெண்ட் ரிஜிட் ஃபூட்டிங்கில் இருக்காது, கான்க்ரீட் பேமெண்ட்டில் இருக்காது. ஓகேவா? செட்டில்மெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ரிஜிட் ஃபூட்டிங். ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் ஃபூட்டிங். அந்த ப்ரெஷர்லையுமே ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா செட்டில்மெண்ட் வேரி ஆகும். செட்டில்மெண்ட் நடுவில் அதிகமாக இருக்குது அப்படின்னா கிளே. செட்டில்மெண்ட் எட்ஜில் அதிகமாக இருக்குது அப்படின்னா சாண்ட். ஓகேவா? இதுதான். இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி நிறைய வாட்டிக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் இதை கொஞ்சம் வந்து என்னென்னா புரிஞ்சுக்கோங்க. மகப்லாம் பண்ண வேண்டாம், புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி தான். ஸோ அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்கள். ட்ரை டு ஆன்சர். The minimum pressure which the soil can carry safely without risk of shear failure. Shear failure அக்கர் ஆகாமல் சேஃபாக என்னுடைய சாயில் லோடை வந்து தாங்கிட்டு போகுது அப்படின்னா அதுக்கு நேம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டியா, அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டியா, ஓவரால் பியரிங் கெப்பாசிட்டியா, நெட் பியரிங் கெப்பாசிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அல்டிமேட்டா சேஃபா? So safe bearing capacity, sir. Safe bearing capacity, yes.
ஸோ உள்ளதுலேயே ரொம்ப கம்மியாக இருக்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி தான் உள்ளதுலேயே கம்மியாக இருக்கிற கெப்பாசிட்டி. உள்ளதுலேயே அதிகமாக இருக்கிறது அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி. அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டினா மேக்ஸிமம் ப்ரெஷர் அட் த ஃபெயிலியர் ஸ்டேஜில் மேக்ஸிமமாக சாயலால் எவ்வளோ ப்ரெஷரை தாங்க முடியுதோ அதுதான் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி. அந்த அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டியிலேருந்து அதாவது இதுதான் உங்களுடைய ஃபூட்டிங், இதுதான் உங்களுடைய கிரவுண்ட் லெவல். இந்த இடத்துல அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி பார்க்குறோம். இந்த அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டியிலேருந்து இந்த சாயில் கொடுக்குற ப்ரெஷர் அதாவது காமா டி, இந்த காமா டியை நான் வந்து தூக்குறேன். காமா டியை நான் தூக்கிட்டு வெறுமனே இந்த இடத்துல மட்டும் ப்ரெஷரை பார்க்குறேன். எஸ், லோடுனால எவ்வளோ ப்ரெஷர் வருது, சாயிலுடைய செல்ஃப் வெயிட் அந்த ப்ரொஜெக்டட் பகுதியில், தட் மீன்ஸ் த கேண்டிலிவர் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குல்ல ஃபூட்டிங், அதில் வந்து சாயலுக்கான செல்ஃப் வெயிட் கொடுக்குற ப்ரெஷரை நான் தூக்கிடுறேன். அப்போ லோடுனால எவ்வளோ ப்ரெஷர் வந்து இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது காமா டியை நான் வந்து மைனஸ் பண்ணுறேன். அப்படி பார்க்கும்பொழுது இதுக்கு பேர் நெட் அல்டிமேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். நெட் அல்டிமேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ இந்த நெட் அல்டிமேட்டுக்கு ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போட்டு நெட் அல்டிமேட்டுக்கு அதாவது QNU ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் நெட் சேஃப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இல்லைன்னா அதோட காமா டியை நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சாரி, ஓகே, சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். லைட்டாக கொஞ்சம் மாறி இருக்கு. சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி இஸ் ஹையஸ்ட் வேல்யூ. ஏன்னா காமா டி வந்து அதிகமாக இருக்கு. Q safe, Q net safe, Q net safe விட Q safe அதிகம். Q net safe என்றது QNU plus FOS. ஓகேவா? ஐ திங்க் ஸோ. அதை விட காமா டியை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இல்லையா, ஆட் பண்ணதுனால கொஞ்சம் அதிகமாகிடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து எது அதிகம் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சம்ஸாக வந்து கொடுத்தா திணறாமல் கொஞ்சம் பாருங்கள். அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி, நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி, நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி, சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வந்து பார்ப்போம். ஓகேவா? ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்றது என்னென்னா உள்ளதுலேயே அந்த சாயில் ஃபெயிலியர் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும்பொழுது எவ்வளோ இது இருக்கோ அதான் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டினா என்னென்னா கிரவுண்ட் லெவலுக்கு கீழே அந்த ஃபூட்டிங்கில் அந்த ஃபூட்டிங்குடைய லெவலுக்கு மேலே சாயிலும் கூட சேர்ந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். அப்போ அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டிலேருந்து சாயில் கொடுக்குற ப்ரெஷரை நான் கழிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் நெட் அல்டிமேட். அப்போ இருக்கிறதுலே அல்டிமேட் தான் அதிகம், அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது நெட் அல்டிமேட். இது கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அல்டிமேட் தான் அதிகம், அல்டிமேட்டை விட நெட் அல்டிமேட் கொஞ்சம் கம்மி தான். ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், நெட் சேஃப் பார்க்குறோம். நெட் சேஃப்னா என்ன, நெட் அல்டிமேட் இருக்குல்ல டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. நெட் அல்டிமேட் இருக்குல்ல டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஒரு வேல்யூவை வச்சு நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ இதுக்கு பேர் நெட் சேஃப். நெட் சேஃப் நெட் சேஃப் வந்து இதை விட கம்மியாக இருக்கும். QNF நெட் சேஃப் இதை விட கம்மியாக இருக்கும். அண்ட் தென் சேஃப்னா என்னென்னா இந்த QNS இருக்குல்ல, நெட் சேஃப் இருக்குல்ல, இந்த நெட் சேஃபோட நான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை காமா டியை மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன், அதான் சேஃப். இப்போ காமா டியை மறுபடியும் ஆட் பண்ணதுனால அவன் இவனோட அதிகமாகிடுவான். ஓகேவா? அதை நான் வந்து என்னென்னா இங்கே போட்டுக்கிறேன். சேஃப் தான் அதிகம், நெட் சேஃப் தான் இருக்கிறத விட கம்மி. ஓகேவா? புரியுதா? சும்மா வேல்யூ வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ டோட்டல் வேல்யூ இதுதான். சொல்லுங்கள். சரி, இப்போ வந்து இதுல சப்போஸ் வந்து டிசைன் ஆஃப் ஃபூட்டிங்ல வந்து இப்போ இதுல எந்த லோட் சார் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் டிசைனுக்காக? இப்போ நம்ம எடுத்தோம்னா இப்போ சேஃப் பியரிங் கெப்பாசிட்டியா இது சார் நம்ம பிரைமரியா கன்சிடர் பண்ணுவோம். டிசைன் வேணும் அப்படின்னா சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி நீங்கள் எடுங்க. ஓகேவா? சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி நீங்கள் எடுங்க.
ப்ளஸ் இந்த சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி எதுலேருந்து வருதுன்னா அல்டிமேட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். கடைசியில் வர்றது சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. இது டியூ டு சியர் ஃபெயிலியர். சியர் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுதான் சேஃபான வேல்யூ. இன்னொன்று அதே போல் செட்டில்மெண்ட், இன்னொரு கான்செப்ட் இருக்குது செட்டில்மெண்ட். ஆயில் ஃபெயிலியர் ஆகுதுன்னா ரெண்டே இடத்துல ஃபெயிலியர் ஆகும். உங்கள் ஃபூட்டிங் கீழே மண் இருக்குது, மண்ணில் சியர் ஃபெயிலியர் ஆகுது, எந்த லோடுக்குள்ளே இருந்தால் சியர் ஃபெயிலியரை அவாய்ட் பண்ணலாம், அதுதான் QS. இப்போ அல்டிமேட்னா எந்த லோடில் சியர் ஃபெயிலியர் ஆகுது அதான் அல்டிமேட். ஓகேவா? அதான் இங்கே சொல்கிறாங்க மேக்ஸிமம் அதால் எவ்வளோ ப்ரெஷரை வந்து தாங்க முடியும். ஓகேவா? அப்போ அந்த ஃபெயிலியரை வச்சு பேசுறது தான் நெட் சேஃபு எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஒரு சினாரியோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு சியர் ஃபெயிலியர் அக்கறாகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ லோடு, இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ இங்கே ஃபெயிலியர்லாம் இல்லை, செட்டில்மெண்ட் நடக்குது, உள்ளே எதுவும் ஃபெயிலியர் இல்லை, மொத்த பில்டிங்கும் வந்து இறங்குது. ஒரு குறிப்பிட்ட அளவு ஆஃப் செட்டில்மெண்ட்டை நம்ம கோடல் புக் வந்து என்னென்னா அலோ பண்ணுறாங்க. அதை தாண்டி செட்டில்மெண்ட் போச்சு அப்படின்னா நம்ம வந்து அலோ பண்ண மாட்டோம். ஓகேவா? அப்போ அந்த தாண்டி போகிற செட்டில்மெண்ட் இல்லைன்னா வந்து அந்த குறிப்பிட்ட செட்டில்மெண்ட்டுக்கு லோடு தாங்குதுலேயே அந்த லோடு. அப்போ நமக்கு 2 லோடு இருக்குது, ஒன்று செட்டில்மெண்ட்டு, இன்னொன்று சியர். இப்போ முதல்ல வந்து என்னென்னா 150 கிலோநியூட்டன் லோடுக்கு சியர் ஃபெயிலியர் அக்கர் ஆகுது, 160 கிலோநியூட்டனுக்கு செட்டில்மெண்ட் அக்கர் ஆகுது. இப்போ சாயலுக்கு எதை வந்து நீங்கள் சேஃபாக எடுப்பீங்க அப்படின்னா 150 தான் நீங்கள் சேஃபாக எடுப்பீங்க. ஓகேவா? ஏன்னா முதல்ல அது சியர் ஃபெயிலியர் ஆகுது, சியர் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு 150 கிலோமீட்டரோட லோடு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுப்பீங்க. இல்லை 150க்கு செட்டில்மெண்ட் ஆகுது, அண்ட் தென் 160 170க்கு சியர் ஆகுது, அப்போ சியர் ஃபெயிலியருக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்களான்னா இல்லை, முதல்ல செட்டில்மெண்ட் ஆகுது, இந்த லோடு வந்துச்சுனால செட்டில்மெண்ட் ஃபெயிலியர் அக்கர் ஆகும், அதனால் இதை விட கம்மியாக பியரிங் கெப்பாசிட்டி இருக்க மாதிரி கொடுப்பீங்க. இதுதான் நெட் சேஃப் கண்டுபிடிக்கிற அல்லது சேஃப் கண்டுபிடிக்கிற யுக்தி. ஓகேவா? சாயில் மெக்கானிக்ஸ் நான் நடத்தும் போது உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். விஷயம் இதுதான், எய்தர் சியர் அல்லது செட்டில்மெண்ட், இதில் விச்எவர் இஸ் கம் ஃபர்ஸ்ட், இதில் எது முதல்ல நடக்க வாய்ப்பு இருக்கோ அதுக்கான கெப்பாசிட்டி இல்லை அதுக்கான லோடை தான் நீங்கள் சாயலுக்கான ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் வந்து எடுத்துப்பீங்க. ஓகேவா? ஓகே, சொல்லுங்க. சார் இப்போ சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி வச்சு தானே சார் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபூட்டிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம்? ஆமாம். ஓகே சார், ஓகே சார். இப்போ எக்ஸாம்பிள் அவர் கேட்டது என்னன்னு புரியுதா? இப்போ ஒரு இடத்துல செட்டில்மெண்ட் ஃபெயிலியர் தான் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது பை த டெஸ்ட். செட்டில்மெண்ட்டை விட சியர் வந்து பரவாயில்ல, செட்டில்மெண்ட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுதுன்னு ஒன்று நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி இடத்துல மேட் ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம், இல்லை மேட் ஃபுட்டிங் போடலாம். செட்டில்மெண்ட்டு தான் அங்கே வந்து முதல்ல நடக்கும், அந்த ஃபெயிலியர் தான் முதல்ல நடக்கும். அப்போ நம்ம வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா மொத்தமாக எல்லா ஃபூட்டிங்கும் ஒரேடியாக செட்டில் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபூட்டிங்க்கு வந்து போகலாம் அப்படின்னு வந்து ரெக்கமெண்ட்லாம் பண்ணுறது இதனால தான். டைப்ஸ் ஆஃப் ஃபூட்டிங் அதுக்கான யூசேஜ், டைப்ஸ் ஆஃப் பைல் அதுக்கான யூசேஜ், அதையும் கொஞ்சம் சேர்த்து படிச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் பாருங்கள். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சிடுவோம், பிரச்சனை இல்லை. 10 ஆக போதா? 10 ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இதை முடிச்சோன்னா அடுத்தது நம்ம பார்க்கலாம். Contact pressure for a rigid footing resting on a clay at the edge and the center are respectively. 2 வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. Contact pressure for the rigid footing resting on clay at the edge and the center are respectively. எஸ், இது வந்து நம்ம இப்போ ஒரு டயக்ராம் வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த டயக்ராம் தெரிஞ்சாலே உங்களால் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ரிஜிட் ஃபூட்டிங் கேட்குறாங்க, கிளேவில் கேட்குறாங்க. ஸோ ரிஜிட் ஃபூட்டிங் கிளே, அப்படி கிளேவில் இருக்கும் பொழுது எட்ஜில் என்ன ஆகும், சென்டரில் என்ன ஆகும், த ப்ரெஷர் வேல்யூ. ஓகே, இதான் வந்து கொஸ்டின். அவன் ரிஜிட் கேட்குறானா, ஃப்ளெக்சிபிள் கேட்குறானா, கிளேவில் கேட்குறானா, சாண்டில் கேட்குறானா, இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ த லோக்கல் சியர் ஃபெயிலியர். ஓகே, லோக்கல் சியர் ஃபெயிலியர் மே அக்கர். எந்த சுச்சுவேஷனில்
லோக்கல் சியர் ஃபெயிலியர் அக்கர் ஆகும். we know லோக்கல் சியர் ஃபெயிலியர், ஜென்ரல் சியர் ஃபெயிலியர் இதெல்லாம் நமக்கு தெரியும். எந்த சுச்சுவேஷன்ல லோக்கல் சியர் ஃபெயிலியர் அக்கர் ஆகும்? எஸ் 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 வெரி லூஸா? வெரி லூஸ்? எஸ், வெரி லூஸ் இஸ் ரைட் ஆன்சர். லோக்கல் சியர் ஃபெயிலியர், ஜென்ரல் சியர் ஃபெயிலியர், பஞ்சிங் சியர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு சியர் ஃபெயிலியரும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் லோக்கல் சியர் ஃபெயிலியர், ஜென்ரல் சியர் ஃபெயிலியரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து என்ன இருக்குது அப்படின்னா டேட்டாஸ் வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்குது. டேட்டாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த டேட்டாஸை பேஸ் பண்ணி மேபி கொஞ்சம் கொஸ்டின் வந்து கேட்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் 36 விட அதிகமாக இருந்தால் ஜென்ரல், 28 விட அதிகமாக இருந்தால் லோக்கல். இதில் 28க்கும் 36க்கும் நடுவில் இருந்தால் கம்பைன்டு சியர் ஃபெயிலியர் நடக்கும். கம்பைன்டு சியர் ஃபெயிலியர் நடக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்தால் ஸ்டாட்டிக் பெனிட்ரேஷன் டெஸ்ட்டு அதில் நமக்கு நம்பர் கிடைக்கும். தட் நம்பர் வந்து 30 விட அதிகமாக இல்லை 5 விட கம்மியாக, இதுவும் நமக்கு வந்து ஒரு இம்பேக்ட் வந்து கொடுக்கும். அண்ட் தென் ரிலேட்டிவ் டென்சிட்டி, தட் ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கான வேல்யூ 17 விட அதிகமாக இருந்தால் ஜென்ரல் சியர் ஃபெயிலியர், 20 விட கம்மியாக இருந்தால் லோக்கல் சியர் ஃபெயிலியர். வாய்ட் ரேஷியோக்கான வேல்யூ ரொம்ப அதிகமாக இருந்தால் ஜென்ரல் சியர் ஃபெயிலியர், அண்ட் தென் 0.75 விட கம்மியாக இருந்தால் லோக்கல் சியர் ஃபெயிலியர். லோக்கல் சியர் ஃபெயிலியர், ஜென்ரல் சியர் ஃபெயிலியர், கம்பைன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபெயிலியர் இருக்கும். இந்த 3 ஃபெயிலியரை பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டி greater than 70 இருந்தால் ஜென்ரல் ஃபெயிலியர், லெஸ் தென் 20 இருந்தால் லோக்கல் ஃபெயிலியர். அப்போ லூசி சாயிலுக்கு தான் லோக்கல் ஃபெயிலியர் நடக்கும் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. லூசி சாயில். ஓகே ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் த லீஸ்ட் பியரிங் கெப்பாசிட்டி? எதுக்கு வந்து என்னென்னா பியரிங் கெப்பாசிட்டி உள்ளதுலேயே வந்து கம்மியாக இருக்கும். லீஸ்ட் பியரிங் கெப்பாசிட்டி சாஃப்ட் ராக்கா லூஸ் கிராவலா? இருக்கிறதுலே பியரிங் கெப்பாசிட்டி எதுக்கு கம்மியாக இருக்கும்? லூஸ் கிராவலா, சாஃப்ட் ராக்கா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா அவன் சாஃப்ட் ராக் தான் கொடுத்துருக்கான், சாஃப்ட் கிளேன்னு கொடுக்கல. இன்கேஸ் இங்கே சாஃப்ட் கிளே கொடுத்தாங்கன்னா அப்போ ஆப்ஷன் வந்து சாஃப்ட் கிளே இஸ் ரைட் ஆன்சர். அவங்க சாஃப்ட் கிளேன்னு கொடுக்கல, சாஃப்ட் ராக் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது மாதிரி இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? லூஸ் கிராவல் இஸ் ரைட் ஆன்சர். சாஃப்ட் கிளே தான் இருக்கிறதுலே பியரிங் கெப்பாசிட்டி கம்மி. அப்புறம் லூஸ் சாண்டு, அப்புறம் பிளாக் காட்டன் சாயில், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீசிங் ஆர்டரில் நான் சொல்கிறேன். லூஸ் கிராவல், காம்பேக்ட் கிளே, காம்பேக்ட் கிராவல், சாஃப்ட் ராக் அண்ட் தென் ஹார்ட் ராக். இதில் சாஃப்ட் ராக் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது யார் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா தட் லூஸ் கிராவல் இஸ் லெஸ் வேல்யூ. இந்த ஆர்டரை அப்படியே வந்து மகப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஆர்டரில் உங்களுடைய பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி சாயில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஆர்டரை அப்படியே வந்து மகப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? புரியுதா இல்லையா? எஸ், அப்படியே வந்து மகப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆன்சர் வந்து புரியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The contact pressure on a uniformly loaded circular footing resting on a clay at the center. சென்டரில் ஃபஸ்ட்டு முக்கியம் clay. யூனிஃபார்ம்லி லோடட் சர்க்குலர் ஃபூட்டிங். அப்போ இவன் வந்து என்ன சொல்ல வரான்? கான்டாக்ட் ப்ரெஷர் என்னன்னு கேட்குறான். கிளேன்னு சொல்கிறான், சென்டர்னு கேட்குறான். ரிஜிட் ஃபூட்டிங்கா ஃப்ளெக்சிபிள் ஃபூட்டிங்கான்றதை மட்டும் இவன் சொல்லலை. என்ன சொல்லலாம்? ரிஜிட்டா ஃப்ளெக்சிபிளா? ரிஜிட்டா ஃப்ளெக்சிபிளா? இதை நீங்கள் எப்படி சொல்லலாம்? டெஃபினட்டா என்ன சொல்லலாம்? இவன் எதை ஸ்பெசிஃபிக்காக கேட்குறானோ அது அப்போ வேரி ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? கான்டாக்ட் ப்ரெஷர் அட் த சென்டர், கான்டாக்ட் ப்ரெஷர் அட் த எட்ஜ். அப்போ அந்த கான்டாக்ட் ப்ரெஷர் தான் வேரி ஆகுது, செட்டில்மெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்படி தான் நம்ம வந்து இன்டைரக்ட்லி மீனிங் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ செட்டில்மெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா ரிஜிட் ஃபூட்டிங் தான் இருக்குது. தட் சர்க்குலர் லோடட் ஃபூட்டிங் இருக்குல்ல, அந்த சர்க்குலர் ஃபூட்டிங் அப்படின்றது ரிஜிட் ஃபூட்டிங் தான் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். தட் இஸ் நாட் ஏ ஃப்ளெக்சிபிள் ஃபூட்டிங், தட் இஸ் பியூர்லி ரிஜிட் ஃபூட்டிங். அது ரிஜிட் ஃபூட்டிங். ஸோ ஹியர் த ரைட் ஆன்சர் இஸ் என்ன வரும்?
மினிமமா மேக்ஸிமமா? ரிஜிட் ஃபூட்டிங் அந்த கிளே சென்டர்ல ரியாக்ஸ் மினிமம். ஓகே, நல்ல கொஸ்டின். இந்த இடம் வாங்க. சிஎன்சி சார் ஆப்ஷன் சி. ஓகே. According to Tersagi, the net ultimate bearing capacity of the clay. Bearing capacity of the clay. NC, NQ, N gamma are the bearing capacity factor. C is cohesion value. அப்போ இதுக்கான ஃபைனல் வேல்யூ என்ன? ஓகே, CNC இஸ் ரைட் ஆன்சர். அவர் வந்து கிளே இல்லாமல் பை அல்லது C5 சாயிலுக்கு ஒரு லென்த்தியான ஃபார்முலா வந்து கொடுத்துருப்பாரு. ரயில்வே பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு ரெக்கார்டட் வீடியோவாக போய் பார்க்க சொன்னேன், அதை அப்லோடும் பண்ணியாச்சு. பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. சிஎன்சி இதுக்கப்புறம் பக்கத்தில் ஒன்று SC ப்ளஸ் 0.5 காமா BN காமா S காமா ப்ளஸ் காமா D NQ, இதை மாதிரி ஒரு லென்த்தியான ஃபார்முலா வந்து வரும். டெஃபினட்டாக இதில் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், NQக்கான வேல்யூ 1. அப்போ NQக்கான வேல்யூ 1 தான். காமா D அது கொஞ்சம் இருக்குது. N காமாக்கான வேல்யூ 0. அப்போ 0.5 காமா BN காமா N காமா இந்த நடுவில் இருக்கக்கூடிய பிரெத் ரிலேட்டடான டேர்ம் மொத்தமும் போயிடுவான். NQக்கான வேல்யூ 1. ஸோ காமா D இருக்கும், CNC இருக்கும். அப்போ அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்றது இப்போ நான் சொன்ன இது அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி QU. அப்போ அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்றது CNC ப்ளஸ் காமா D. NQக்கான வேல்யூ 1. CNC SC வந்து போட வேண்டாம், SCன்றது சேஃப் ஃபேக்டர், அதை போட வேண்டாம். இவன் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி வீணோ அவன் என்ன கேட்குறான்னா நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி கேட்குறான். நெட் அல்டிமேட் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டினா ஃபூட்டிங்க்கு கீழே இருக்கக்கூடிய லேயரில் வாட் இஸ் த அல்டிமேட் ரியாக்ஷன்ஸ், ஓகே, ஃப்ரம் தி கிரவுண்ட் லெவல்லேருந்து பார்க்குறோம். நெட் அல்டிமேட் அப்படின்னா என்னென்னா இந்த ஃபூட்டிங்க்கு மேலே ஜஸ்ட்டு அபோவ் தி ஃபூட்டிங் சாயில் இருக்குது, அந்த சாயிலுக்கான செல்ஃபைட் கொடுக்கக்கூடிய ப்ரெஷரை தூக்கிடுங்க, நோ நீட். தூக்கிட்டு அப்போ வந்து என்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் நெட் அல்டிமேட். அப்போ மேலே இருக்கக்கூடிய சாயில் கொடுக்குற ப்ரெஷர் தான் காமா ஆஃப் தி சாயில், அதாவது யூனிட் வெயிட் ஆஃப் த சாயில் இன்டூ டெப்த்து அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ யூனிட் வெயிட் ஆஃப் தி சாயில் இன்டூ டெப்த்து, அப்போ அது வந்து சாயிலுடைய செல்ஃபைட்டோடைய ப்ரெஷரை தூக்கிடுது. அப்போ இதுதான் வந்து நெட் அல்டிமேட். அல்டிமேட் இல்லாமல் நெட் அல்டிமேட். அல்டிமேட்டை கம்பேர் பண்ணும்போது நெட் அல்டிமேட் கம்மி, ஏன்னா காமா டியை நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம். அப்போ அந்த ஒரு மனசோடு இங்கே வாங்க. சிஎன்சி ப்ளஸ் காமா டி, இது காமா என் போட்டிருங்க, காமா டி, இதுதான் வந்து அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி. இது நெட் அல்டிமேட் வேணும்னா இட்ஸ் சிம்பிளி காமா டியை மைனஸ் பண்ணால் போதும். அப்போ என்ன பண்ணணும்? சிஎன்சி ப்ளஸ் காமா டி மைனஸ் காமா டி ப்ளஸ் காமா டி மைனஸ் காமா டி கெட் கேன்சல், ஸோ தட் சிஎன்சி அலோன். அதுலேயுமே என்சிக்கான வேல்யூ 5.7 அப்படின்னு தெரிசாக்கி சொல்லிட்டார். 5.7 டைம்ஸ் ஆஃப் சி. இதுதான் நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி கிளே. இப்போ ஒரு கிளே இருக்குது அப்படின்னா கிளேக்கான பியரிங் கெப்பாசிட்டி எதை பொறுத்து இருக்குது? கொகசிவ் ஃபோர்ஸை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. இதே ஒரு வார்த்தையை நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னா சியர் ஸ்ட்ரென்த்துக்கு பார்த்தோம். சியர் ஸ்ட்ரென்த்தில் அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்டு, அது எங்கே தெரியுமா இருக்குது? ட்ரையாக்சியல் டெஸ்ட் இல்லாமல் யூனியாக்சியல் டெஸ்ட்டில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். தட் யூனியாக்சியல் டெஸ்ட்டில் அங்கேயும் இதே ஒரு கன்க்ளூஷன் தான் நமக்கு கிடைக்கும். உங்கள் கிளேவை பொறுத்த வரையும் அதை சியர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, சியர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் இல்லை அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே கொகசிவ் வேல்யூ மட்டும்தான் பொறுத்து இருக்குது, வேறு எதை பொறுத்தும் இல்லை. எவ்வளோ கொகசிவ் வேல்யூ இருக்குது இங்கேயே நமக்கு கன்க்ளூஷன்ஸ் என்ன? 5.7 டைம்ஸ் ஆஃப் தி கொகசன் வேல்யூ விச் வில் கிவ் தி நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்ற வேல்யூ தான் இங்கே வந்து கிடைக்குது. ஐ திங்க் ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்தது ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட், SPT டெஸ்ட் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம்.
எந்த பர்பஸ்க்காக இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம்? எந்த பர்பஸ்? வாட் இஸ் த பர்பஸ்? பியரிங் கெப்பாசிட்டி. எஸ், பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி சாயில். ப்ளஸ் இந்த ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஒரு 75 சென்டிமீட்டர் ஹைட்லேருந்து 63 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஹேமரை வந்து தூக்கி தூக்கி போடுவோம். ஓகேவா? அப்படி போட்டு நம்பர் ஆஃப் ப்ளோ எவ்வளோ இருக்கோ, இல்லை நம்பர் ஆஃப் இம்பேக்ட் எவ்வளோ இருக்கோ, அந்த இம்பேக்ட் தான் அதோடைய கெப்பாசிட்டி இல்லை பியரிங் ஏதோ ஒன்று நம்ம வந்து சொல்லுவோம். தட் இம்பேக்டை வச்சு நம்ம வந்து கம்பேர் வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னா எஸ்பிடியில் 2 விதமான கரெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பர்டன் கரெக்ஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைலட்டன்சி கரெக்ஷன். ஓவர் பர்டன் கரெக்ஷனா என்ன, டைலட்டன்சி கரெக்ஷனா என்ன? 2 கரெக்ஷனை பற்றி ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, சொல்லுங்கள். ஓவர் பர்டன் கரெக்ஷன், டைலட்டன்சி கரெக்ஷன்ஸ் பார்க்க சொன்னேன், எப்பயோ பார்க்க சொன்னது. ரயில்வே பேட்ச் ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட்டில் 750 mm இல்லை 75 சென்டிமீட்டர் ஹைட்லேருந்து ஒரு 63 இல்லை 64 கிலோ வெயிட்டை நம்ம வந்து அடிப்போம். 150 mm 150 mm 150 mm உள்ள செட்டில் ஆகும். செட்டில் ஆகிறதுக்கு தேவையான நம்பர் ஆஃப் ப்ளோவை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 150 mm தூக்கிடுவோம், அது தேவையில்லை. அது வந்து ஃபார் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக. அடுத்தடுத்து ஒரு 2 150 mm, தட் மீன்ஸ் 300 mm, மொத்தமாக 450ல அதில் ஃபஸ்ட்டு 150 தூக்கிடுவோம். ரிமைனிங் 300 mm பெனிட்ரேஷனுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ளோ தேவைப்பட்டது அதை வச்சு உங்களுடைய கெப்பாசிட்டியை நம்ம வந்து சொல்லலாம். பட் இதில் ஓவர் பர்டன் கரெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்ஷன் வந்து இருக்குது. ஓவர் பர்டன் கரெக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு 150 விட்டுட்டு அடுத்த 300 mm பெனிட்ரேஷனுக்கு நம்பர் ஆஃப் ப்ளோ வந்து கிடச்சிருக்கு. தட் ப்ளோ வந்து அதிகமாக இருக்குதுன்னு வச்சுப்போமே, நிறைய வாட்டி அடித்தா மாதிரி ஒரு கணக்கு வருதுன்னு வச்சுப்போமே. அப்போ என்ன பண்ணுவோம், அப்போ அதோடைய கெப்பாசிட்டி அதிகம் அப்படின்னு நம்மளே அசியூம் பண்ணிப்போம். பட் அதோட கெப்பாசிட்டி அது கிடையாது சார். எப்போ சார் நீங்கள் ஆக்ஷனுக்கு ஏற்றது போல் ரியாக்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, எவ்வளோ அடிக்கிறோமோ அந்தளவு அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், அதனால தான் அவ்வளோ ப்ளோ தேவைப்படுது ஜஸ்ட்டு 300 mmக்கு அப்படின்றது உங்கள் கான்செப்ட். நான் என்ன சொல்கிறேன்னா, சுற்றி இருக்கான்ல, சுற்றி சாயில் வந்து ஒரு ப்ரெஷரை வந்து கொடுக்குது, ப்ரெஷரோடு இருக்குது. அப்போ நீங்கள் அவன் வெர்டிக்கலாக அப்படி இல்லை, அவன் வந்து பரந்தப்பட்ட லேண்டில் இருக்கான், பெரிய லேண்டில் இருக்கான். நீங்கள் வெர்டிக்கலாக அடிக்கும்போது அவன் சுற்றி ஒரு ப்ரெஷரை வந்து கொடுக்குறான். தட் இஸ் கன்ஃபைன்டு ப்ரெஷர். அப்போ அந்த கன்ஃபைன்டு ப்ரெஷர்னால இல்லைன்னா டெப்த்துனால ஏதோ ஒன்று. அப்போ டெப்த்து கூட வந்து ஒரு ரீசன் தான். எந்தளவு டெப்த் இருக்கோ அந்தளவு சாயில் கொடுக்குற ப்ரெஷர் அதிகம். டெப்த் அதிகமாக இருக்கிற போது நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ப்ளோ அதிகமாக இருக்குது, அதனால் வந்து பியரிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்குன்னா சொல்லிடக்கூடாது. அப்போ இந்த எண்ணுக்கான வேல்யூ அதிகமாகச்சுனாலே நம்ம டவுட் ஆக வேண்டியது, அந்த எண்ணை வந்து கரெக்ட் பண்ண வேண்டியது. அந்த கரெக்ஷனில் முதன்மையாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கரெக்ஷன், இப்போ நம்ம வந்து பார்க்குற ஓவர் பர்டன் கரெக்ஷன்ஸ். எண் வேல்யூ உங்களுக்கு கிடைச்ச வேல்யூ இருக்குப்பா, அந்த எண் வந்து தப்பு, நீங்கள் கரெக்ஷன் ஃபேக்டர் சிஎன் போடணும். அப்போ கரெக்ஷன் ஃபேக்டர் என்ன பண்ணும், 0.9 0.8 உங்களுக்கு கிடைச்ச எண்ணை 80%ஆவோ 90%ஆவோ 70%ஆவோ குறைச்சி காட்டும். அப்படி குறைச்சி காட்டி நமக்கு கிடைக்கிற புது எண் என் டேஷ். ஓகேவா? அப்போ சிஎன் இன்ட்டு என், தட் சிஎனுக்கான வேல்யூ என்ன, சிஎனுக்கான வேல்யூ என்ன, 350 டிவைடட் பை சிக்மா ப்ளஸ் 70, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சிஎனுக்கான வேல்யூ என்ன, 350 டிவைடட் பை சிக்மா ப்ளஸ் 70. தட் சிக்மாக்கான வேல்யூ என்ன, சாயிலுக்கான ப்ரெஷர். எவ்வளோ டெப்த் இருக்கோ அந்தளவு ப்ரெஷர் இருக்கும். தட் இஸ் சிக்மா. காமா ஹெச் தான் சிக்மா. காமான்றது சாயிலுக்கான யூனிட் வெயிட், ஹெச்ன்றது சாயில் எந்த அளவு ஹைட்டில் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது. ஒரு வேளை நான் இந்த கரெக்ஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு கிடைக்கிற ஃபைனல் என் டேஷ்ன்றது ஆஃப்டர் கரெக்ஷன் நமக்கு கிடைக்கிற எண். ஓகேவா? அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க 350 டிவைடட் பை, இங்கே கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால தான் நான் தனியாக எழுதுனேன். ஓகேவா? ஆஃப்டர் தட் கரெக்ஷன் 350 ஓகே, கீழே வந்து சிக்மா ப்ளஸ் 17 போட்டுக்கணும். ஓகேவா? ஆஃப்டர் தட் கரெக்ஷன்ஸ் எனக்கு கரெக்ஷன் முடிச்சு கிடைக்கக்கூடிய வேல்யூ அப்படின்றது 15 விட அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சே எக்ஸாம்பிள்
17 20 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதை தாண்டி அங்கே வேற ஒரு கரெக்ஷனும் தேவைப்படுது. இதை தாண்டி அங்கே அந்த சாயலுக்கான ஸ்ட்ரென்த்தை பொய்யா தூக்கி காட்டுறதுக்கு வேற ஒருத்தன் இருக்கான். சாயல் வந்து இவ்வளோ ஸ்ட்ரென்த்தோட இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க இல்லையா, அதுக்கு காரணம் டெப்த்து. அது ஒரு பொய், அந்த பொய்யை உடைச்சாச்சு. ஆனாலுமே ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்க மாதிரி இன்னொன்று இருக்குது. அப்போ பொய்யா அந்த வேல்யூ வந்து தூக்கி காட்டுற இன்னொருத்தவன் இருக்கான். அவன் யார் அப்படின்னா வாட்டர் டேபிள். அந்த வாட்டர் டேபிள் அங்கே இருக்கிறதுனால தண்ணி இருக்குது, அங்கே ஒரு ஆணி வைக்கிறீங்க, ஆணி வச்சு சுத்தியால் அடிக்கிறீங்க, மண்ணு மட்டும் ரியாக்ஷன் கொடுக்கல. இப்போ தண்ணியும் கூட சேர்ந்து ரியாக்ஷனை கொடுக்குது. அப்போ அந்த தண்ணியும் சேர்ந்து அந்த ரியாக்ஷனை கொடுக்கறதுனால நீங்கள் என்ன தப்பாக முடிவு பண்ணுறீங்க, சாயலுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு முடிவு பண்ணுறீங்க. அப்போ வாட்டர் டேபிளில் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். அதுக்கு பேர் டைலட்டன்சி கரெக்ஷன்ஸ். அந்த கரெக்ஷன் போனோமா வேணாமான்றதே இந்த என்டாஸ்லேருந்து தெரியும். when என்டாஸ் இஸ் greater than 15 definitely you should go dilatancy corrections, water table corrections. what is the water table correction factor அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். 15 வச்சுக்கோங்க. வாட்டர் டேபிள் கரெக்ஷனுக்கான ஃபார்முலா 15 ப்ளஸ் 0.5, அதை வந்து 1/2ன்னு போட்டுக்கலாம், இல்லை 0.5ன்னு போட்டுக்கலாம். 0.5 என்டாஸ் அல்லது N1. N1ன்னா என்ன, முதல்ல ஒரு கரெக்ஷன் பண்ணி வந்த அந்த வேல்யூ 15 விட அதிகமாக இருக்குல்ல அந்த வேல்யூ -15. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ எக்ஸாம்பிள் இது 15 விட அதிகமாக இருக்குது, 20 இருக்குப்பா. என்ன பண்ணணும், 20 - 15 அதில் பாதி, புரியுதா? 20 - 15 அதில் பாதி, அதான 1/2. 20 - 15 அதில் பாதி என்ன, 20 - 15 5, அதில் பாதி 2.5. சரி 2.5 ப்ளஸ் 15 ப்ளஸ் 15 17.5. எஸ், ஒரு கரெக்ஷன் பண்ணி கிடைச்ச வேல்யூ 20னா இப்போ அடுத்ததாக கரெக்ஷன் பண்ணி கிடைக்கிற வேல்யூ 17.5. கரெக்ஷனுக்கு பேர் ஓவர் பர்டன் கரெக்ஷன். டியூ டு தி டெப்த் அதிகமாக இருக்கிறதுனால அது ஒரு பொய்யான ஸ்ட்ரென்த்தோடு இருக்க மாதிரி தெரியும். இப்போ ரெண்டாவதாக நம்ம வந்து பார்க்குற கரெக்ஷன் வந்து என்னென்னா வாட்டர் டேபிள் கரெக்ஷன் ஃபேக்டர். 2 கரெக்ஷனையும் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து பண்ணினா சாயில் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தியாக, இப்போ ஒரிஜினலுக்கான ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வந்து தெரியும். பியரிங் கெப்பாசிட்டி இன்டெரக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட் தான் இந்த டெஸ்ட். ஓகேவா, புரியுதா நான் பேசுகிறேன் சென்ஸு? அடுத்து இங்கே வரும். நெகட்டிவ் ஸ்க்ரீன் ஃப்ரிக்ஷன்ஸ் இஸ் எ டவுன்வர்ட் ட்ரா ஆக்ஷன்ஸ் ஆன் ஏ பைல் டியூ டு நெகட்டிவ் ஸ்க்ரீன் ஃப்ரிக்ஷன்ஸ். சாப்பிட்டீங்களா? நோ சார். அடக்கடவுள், என்ன ரிமைனிங் என்ன பண்ணலாம்? ரிமைனிங் நாளைக்கு சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்ணும்பொழுது அதில் இந்த ரிமைனிங் டெஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் இல்லை நிறையவே இருக்குது. இதை பார்த்துலாமா? யாரெல்லாம் சாப்பிடல? சந்தோஷ் தவிர மீது எல்லாரும். சந்தோஷ், முத்துலட்சுமி, ஆடில், நிவாசன், யாருமே சாப்பிடலையா? சரி ஓகே, போய் சாப்பிட்ருங்க. நம்ம ரிமைனிங் ரிவிஷனை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து 2 hours 20 minutes நம்ம போயாச்சு. தேங்க்யூ. போய் சாப்பிட்டு வாங்க. நாளைக்கு வேறு ஒரு சப்ஜெக்ட் பார்ப்போம். நாளைக்கு கொஞ்சம் பி ப்ரிப்பேர். நாளைக்கு ரயில்வே கிளாஸ் இருக்குது, தீபனா மேம் கிளாஸ் இருக்குது, ப்ளஸ் மதன் சாரோட கிளாஸ் இருக்குது, ப்ளஸ் என்னுடைய ரிவிஷன் கிளாஸ் இருக்குது. நாளைக்கு 3 கிளாஸ் இருக்குது. ஓகேவா, டைம் வந்து சார் வந்து குரூப்பில் போட்டாச்சு. மேமுடைய டைமிங் எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் அதையும் போட்டுறேன். ப்ளஸ் ரிவிஷன் கிளாஸ் ஈவினிங் டைம் இருக்கும். ஓகேவா, தேங்க்யூ. ஓகே, யூடியூப்பில் யாரெல்லாம் சாப்பிடல? ஓகே, விக்னேஷ் ஆல்சோ. விக்னேஷ் நான் சாப்பிடல சார். ஓகே சரிங்கம்மா, போய் சாப்பிடுங்க. யூடியூப் ஆஸ்பிரண்ட் இந்த லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் அப் டு உங்களுக்கு RRB JE CBT2 எக்ஸாம் 22 அப்போ நடக்கும் இல்லையா, அந்த 22க்குள்ளே மேக்ஸிமம் மேக்ஸிமம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுக்கான ரிவிஷன் கிளாஸஸாக நம்ம SR இன்ஜினியரிங் கிளாஸஸ் கொடுக்கும். இது TNPSC AE JDOக்கும் டெஃபினட்டாக 100% உறுதியாக வந்து யூஸ் ஆகும். ஓகேவா, அதனால் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, நன்றி. அதே போல் நியூ பேட்ச் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அது பியூர்லி ரெக்கார்டட் பேட்ச். உங்களுக்கு JDO பற்றின அனௌன்ஸ்மெண்ட் அதை நான் யூடியூப்பில் ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன் ஒரு 2 daysல. தேங்க்யூ. சரிம்மா, இப்போ நீங்களும் கிளம்பிடலாம். தேங்க்யூ.
தேங்க்யூ சார். டுமாரோ Thank you, 5 sir. AM கிளப். தேங்க்யூ சார். இருங்க நாளைக்கு 5 AM கிளப்பா? நாளைக்கு என்ன 5 AM கிளப் வச்சு